சங்கீத புஸ்தகம் 63ஆம் அதிகாரம் 1வது வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் எப்படி இருக்கு? தாகமாயிருக்கு. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கும். ஆமென். எது வாஞ்சிக்குதா? மாம்சம். நம்ம மாம்சம் அவரை வாஞ்சிக்குதா? நம்ம மாம்சம் சாப்பிட வாஞ்சிக்குது. சிக்கன் இருக்கான்னு வாஞ்சிக்குது, ஃபிஷ் இருக்கான்னு வாஞ்சிக்குது, மட்டன் இருக்கா, பீப் இருக்கா வாஞ்சிக்குது. என்ன, ஒருவேளை தண்ணி அடிக்கிற கோட் ட்ராப்பு அவங்களா இருந்தால் அந்த கடைக்கு அப்படி போகும்போது எப்படியாச்சும் சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு வரும்போது ஒரு ஆப்பு ஒரு கோட்ரு போட்டால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கணும் வாஞ்சிக்குது. ஸ்மோக் பண்ணுறவங்களா இருந்தால் எப்படியாச்சும் ஒரு புகையை என்ன செய்யணும்? ஊதி தள்ளணும்னு வாஞ்சிக்குது. உபச்சாரம் பண்ணுறவங்களா இருந்தால் உபச்சாரத்தை வாஞ்சிக்குது. யோசித்து பாருங்கள். பணம் சம்பாதிக்கிறவனாக இருந்தால் பணத்து மேலே பணம் சேர்க்கணும்னு வாஞ்சிக்குது. சொத்து சேர்க்கிறவனாக இருந்தால் சொத்து மேலே சொத்து சேர்க்கணும்னு வாஞ்சிக்குது. ஆனால் இவருடைய ஆத்துமாவோ எதை வாஞ்சிக்குதா? அவரை வாஞ்சிக்குது. சொல்லுங்கள், நம்ம ஆத்துமா அவரை வாஞ்சிக்குதா? பற்றியா சோத்திரம் குறைஞ்சிச்சு பாருங்கள். ஆமீன், குறைஞ்சிச்சு பற்றியா? இப்போது நீங்கள் பாட்டு பாடும்போது நினச்சேன், அப்பா சிறுதவூரில் தான் இருக்கிறம்மா, எங்கன்னா இசை கச்சேரியில் இருக்குமான்னு நினச்சேன். நல்லா அழகாக பாடுறீங்க, ரொம்ப நல்லா பாடுறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்படியே அந்த தாளம் தப்பாமல் கீபோர்டு வாசிக்கும் போது எனக்கு கூட அதெல்லாம் தெரியாது. ஆனால் நீங்களாம் பாட்டு பாடும்போது அவ்வளோ அழகாக பாடுறீங்க. அது கேட்டால் சந்தோஷமாக இருக்குது. ஆனால் பரிசுத்தமாக எப்படி வாழுறீங்கன்னு கேட்டால் துக்கமாக இருக்குது. இந்த உலகத்தில் எப்படினாலும் வாழலாம், இல்லை? எப்படினாலும் வாழலாம். அதில் யாரும் ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாது. உங்கள் விருப்பம், நீங்கள் எப்படினாலும் வாழுங்க. சர்ச்சைக்கு வாங்க, வராமல் போங்க, கேளுங்க, கேட்காம போங்க, திருந்துங்க, திருந்தாமல் போங்க, என்ன சத்தியத்தின்படி நடங்க, நடக்காமல் போங்க, வேஷம் போடுங்க, வேஷம் போடாமல் போங்க, உண்மையாக இருங்க, உண்மை இல்லாமல் போங்க, நல்ல இருதயத்தோடு இருங்க, இல்லை கெட்ட இருதயம் எது வேணால் இருந்துக்குங்க. ஆனால் ஒன்றே ஒன்று, நீங்களை நானும் செத்தா எங்கே போகணும்? அதுக்கு ஒரே வழி இயேசு தான். அப்போ அந்த பரலோகம் போகணும்னா நம்முடைய இருதயம் சுத்தம் இருக்கணும், நல்ல இருதயமாக இருக்கணும். அப்போ தான் எங்கே போக முடியும்? ஆமாம், எல்லாருக்கும் இருதயம் இருக்குது, எல்லா இருதயத்திலையும் அன்பு இருக்குது. தேவ அன்புள்ள இருதயம் இருக்குது, சத்துருவின் அன்புள்ள இருதயம் இருக்குது. என்ன இருதயம்? தேவ அன்புள்ள இருதயம். தேவனுடைய அன்புள்ள இருதயம் என்ன யோசிக்கும்? நம்ம நல்லதுன்னா என்ன கொஞ்சம் சொல்லுங்களேன். பரவாயில்ல, சத்தியபிரியா டக்கு டக்குன்னு பதில் சொல்லுது. நல்லது மட்டும்தான் யோசிக்கும். தேவ அன்புள்ள இருதயம் என்ன யோசிக்கும்? நல்லதெல்லாம். சுயநலம் அறியாது. சூப்பரான ஒரு பாயிண்ட். மற்றவங்களுக்கு நல்லதை மட்டும்தான் செய்யணும், கெட்டதை ஒரு நாளும் செய்யாது, கெட்டதை சிந்திக்காது. அது தேவ இருதயம். சுயநலம் பார்க்காது, தனக்காக எதையும் சேர்த்து வைக்காது, மற்றவங்களுக்காக என்ன செய்யணும்னு நினைக்கும், செய்யணும் செய்யணும் செய்யணும்னு நினைக்கும். அது நல்ல இருதயம், அது சுயநலம் இல்லாத இருதயம். அது மட்டும் இல்லை, மற்றவர்களை மன்னிக்கும். அது என்ன இருதயம்? அதுவும் அவருடைய இருதயம் தான். ஒருத்தரை அன்பு பாராட்டிச்சுன்னா கடைசி மட்டும் என்ன செய்யாது? அந்த இருதயம் அன்பு பாராட்டிட்டா என்ன செய்யாது? என்ன பதில் வர மாட்டேங்குது? ஏமாத்தாது. உண்மையா அன்பு ஒருத்தர் மேலே வச்சுட்டாருன்னா அவர் என்ன செய்ய மாட்டார்? ஏமாற்ற மாட்டார். ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துட்டாருன்னா கைவிட மாட்டேன்னு வாக்கு கொடுத்தாருன்னா என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஒருத்தரை கரம் பிடிச்சு தூக்கி எடுக்கிறேன்னா எடுத்துருவார், ஏமாற்ற மாட்டார். கொண்டு வந்து உள்ளே வச்சு உன்னை ராஜாவா வைப்பான்னு சொல்லிட்டாருன்னா ராஜாவை தான் வைப்பார். அதுதான் அவருடைய இருதயம். அவர் ஒருத்தர் மேலே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா கடைசி மட்டும் கொண்டு போய் மோட்சம் சேர்க்கிறவரெல்லாம் விட மாட்டார். அது அவருடைய இருதயம். சாத்தான் இருதயம் என்ன தெரியுமா? அவனை அன்பு பாராட்டுவான். அவனை என்ன செய்வான்? அவனை அன்பு பாராட்டுவான். அவனுடைய அன்பு என்ன தெரியுமா? நீ லவ் பண்ணு, பாரு அந்த பொண்ணை பாரு, இதை பாரு, அதை பாரு, இதெல்லாம் காண்பிப்பான். எல்லாம் அவனை அன்பு பாராட்டுவான். ஆனால் அது மாயமாலமான அன்பு. அவனை நேசிப்பான், நேசிக்கிற மாதிரி இருக்கும், கைவிட்டுருவான். அவனை வாக்கு கொடுப்பான், ஆனால் செயல்படுத்த மாட்டான். அவனை கூட இருக்கிறான்னு சொல்லுவான், ஆபத்து வரும்போது விட்டு ஓடி போயிடுவான். ஆனால் இவர் ஆபத்து வரும்போது விட மாட்டார்.
அவன் கடைசியில நம்மை பலியாக்கிடுவான். இவர் நமக்காக தன்னை பலியாக்கி தந்தவர். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த அன்பு நிலையானது, இந்த அன்பு பொய்யானது. இந்த அன்பு தனக்காக வாழல, நமக்காக வாழ்ந்தது. இந்த அன்பு உனக்காக எனக்காக தன்னையே தந்த அன்பு. இந்த அன்பு உங்களையே தனக்காய் எதிர்பார்த்து கேட்கிற அன்பு, உன் உயிரை வாங்குற அன்பு. அது நல்லா கவனிங்க. காதலிக்கிறாங்க, அதுவும் அன்பு தானே. கடைசியில் சூசைட் பண்ணி செத்து போயிடுறாங்களே, அப்ப அது யாருடைய அன்பு? பிசாசின் அன்பு. காதலிக்க சொல்லும், அன்பு பாராட்ட சொல்லும், எல்லாம் பண்ணும். அதில் ஒன்று ரெண்டு தப்பிச்சு தேவனை பிடிச்சிக்கிச்சுன்னா ஆண்டவர் விட்டு உயர்த்திடுவார், மன்னிச்சு ஓகேன்னு ஏற்றுப்பார். ஆனால் ஆண்டவரையும் தேடாமல் அவரையும் விட்டுட்டு மனம் போன போக்கில் ஓடிச்சுன்னா கொஞ்ச நாள் வாழும், 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு விவாகரத்துன்னு வந்து நிற்கும். போலியான அன்பு. ஆனால் வாக்கு பண்ணியிருப்போம், உனக்காக உயிரையே கொடுப்பேன், உனக்காக என்ன வேணாலும் செய்வேன், இதெல்லாம் சொல்லுவான். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி கிணத்துல குதினா குதிப்பேன், உன்னை அடிக்க மாட்டேன், என் தங்கம் நீ தான், என் உயிர் நீ தான். கேட்டால் இவர் உயிர் அங்கங்கே தான், அந்த அம்மா உயிர் இங்கே தான். நல்லா புரிஞ்சுங்க. வீட்டுக்காரர் சாகணும்னா யார் செத்துருவாங்க? இப்போ சொல்ல மாட்டேன்றீங்களே. இப்போ நல்லா இப்போ என் உயிர் வந்து யார்கிட்ட இருக்குது? என் மனைவி கிட்ட இருக்குது. இப்படி வச்சுங்களேன், என் மனைவி உயிர் இப்போ என் மனைவி உயிர் விட்டால் நான் சாகணும். நான் சொன்னது புரியுதா உங்களுக்கு? அப்போ என் மனைவி உயிரோடு தானே இருக்கணும். இருக்கணுமா வேணாவா? இப்போ என் உயிர் அவங்கக்கிட்ட இருக்குது, நான் உயிர் விட்டால் யார் செத்துடணும்? அப்படி எதனா நடக்குதா அந்த காதலில்? என்ன நடக்குது? எவன் லவ் பண்ணுறானோ அவன் இன்னொரு பொண்ணு இன்னொரு பையனை பார்த்துட்டு போயிடுறான். இவன் தாடி விட்டுட்டு தேவதாசன் நான் தான். அப்போ ஒரு பாட்டு பாடுவாங்க, ஜாதி தான் அடின்னு, ஏதோ ஒரு சினிமாவில் ஒரு பாட்டு. இவன் தாடி விட்டு அடி ஆளையிறான். இது என்ன அன்பு? பிசாசின் அன்பு. பிசாசுக்கு இருதயம் இருக்கு, பிசாசுகிட்டே அன்பு இருக்கு, தேவனுக்கிட்டே இருதயம் இருக்கு. தேவனுக்கு அன்பு இருக்கு. தேவனும் பரிசுத்தன்னு சொன்னா அவனும் நானும் பரிசுத்தங்கிறான். தேவன் நல்லவர்னா நானும் நல்லவருங்கிறான். தேவன் நன்மை செய்தா நானும் நன்மை செய்வாங்கிறான். ஆனா எல்லாம் ஓகே தான். தேவன் எவனையும் பலி வாங்க மாட்டார். ஆனா அவன் எல்லாரையும் பலி வாங்கிடுவான், எல்லாரையும் பழி வாங்கிடுவான். தேவன் உனக்காக எனக்காக தன்னையே தரக்கூடியவர். அப்போ யாரை தேடினா நமக்கு பலன்? சரி, இப்போ உங்களுக்குள்ள எத்தனை இருதயம் இருக்குது? என் சப்ஜெக்ட் வேறு, இப்போ நான் அதுக்கு வரல. அதுலேருந்து உங்களை கூப்பிட்டு வந்து உள்ளே சேர்க்க போகிறேன். இப்போ உங்களுக்குள்ள என்ன இருதயம் இருக்குது? உண்மையாவா? இல்லையே, சர்ச்சுக்கு வந்தால் ஒரு இருதயம் இருக்குது, இந்த சர்ச்சு வாசற்படி தாண்டினோன்னா வேற ஒரு இருதயம் இருக்க. நம்ம இருதயம் பொல்லாதது, அதை அவர் கையில் கொடுத்துருங்க. அவர்கிட்ட ஒரு இருதயம் இருக்குது, அதை வாங்கிக்கோங்க. அல்லேலூயா. அந்த இருதயத்தின்படி வாழ்ந்தீங்களா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். நீங்கள் போய் மோட்ச கரை சேருவீங்க. சரி, இப்போ தேவனை நம்ம தேடணும். வசனம் சொல்லுகிறது, என் மாம்சமானது உண்மை என்ன செய்கிறது? வாஞ்சிக்கிறது. பாருங்க, ஒரு மாம்சம் யாரை வாஞ்சிக்குதா? என் ஆன்மா வாஞ்சிக்குது, சிந்தை வாஞ்சிக்குதுலாம் சொல்ல, இந்த சதை, இந்த மாம்சமானது வாஞ்சிக்குது. ஆனால் சில நேரத்தில் நம்ம மாம்சம் நாடா இது ஒரு கறி குழம்பு இல்லையா, ஒரு மீன் குழம்பு இல்லையான்னு வாஞ்சிக்குது. ஆனால் இவருடைய மாம்சமோ தேவனையே வாஞ்சிக்குதான். அப்போ என்ன அர்த்தம்னா, மாம்சம் தேவனை வாஞ்சிக்குமானால் மாம்சத்துக்குரிய சிந்த, மாம்சத்துக்குரிய பாவம், மாம்சத்துக்குரிய வைராக்கியம், மாம்சத்துக்குரிய கோபம், மாம்சத்துக்குரிய வெறி, மாம்சத்துக்குரிய பழி வாங்குகிற எண்ணங்கள், மாம்சத்துக்குரிய ரகசிய பாவமான காரியங்கள் எல்லாம் அழிஞ்சிடும். ஏன்னா மாம்சம் யாரை வாஞ்சிக்குது? வாஞ்சிக்குது. மாம்சமே கர்த்தரை வாஞ்சிடுச்சுன்னா என் சரீரம், என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுக்க என்னவா மாறுது? பரிசுத்தம். அப்படி மாறிடுச்சுன்னா என்ன ஒருத்தன் தொட்டா சுகமாயிடுவான். நான் தொட்டா சுகம் இல்லை, என்னை தொட்டாவே, என் ட்ரெஸ்ஸை தொட்டாவே, ஏன்னா என் மாம்சம் என்னவா மாறுது? பரிசுத்தமாய் மாறுது. அதுதாங்க தேவனுக்குள்ளே இருந்தது. அதில் தான் அவர் சொன்னார், எனக்குள்ளே இருந்து ஒரு வல்லமை. அந்த அம்மா தொட்டுட்டாங்க. கூட்டம் நிறைய இருக்குது. அவங்க சொல்கிறாங்க, ஆண்டவரே உம்மை தொட்டது யாருன்னு கேட்குறீங்களாப்பா? இவ்வளோ கூட்டம், ஜனக்கூட்டம் இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ தொட்ட பொழுது ஆண்டவர் சொல்கிறார், ஆமாய்யா, இவ்வளோ பேர் இருந்தாங்க தான், எல்லாரும் ஒராசிட்டு போனால் இடிச்சிட்டு போனால் அப்போ வல்லமை போல யாரை ஒருத்தர் விசுவாசமாக என்ன செய்தாங்க? தொட்டாங்க. ஐயா, மனுஷனை தொட்டா நீ கெடுவ, அவரை தொட்டா நீ கெட மாட்டேன். அல்லேலூயா. அந்தம்மா கெட்டு போன ஒரு பலவீனத்தோடு, ஒரு வேதனையான சரீரத்தோடு கூட வராங்க.
ஏதோ ஒரு உறுப்பு பாதிக்கப்பட்டு அவங்க மிகுந்த வேதனையோடு இருக்கிறாங்க. மருத்துவர்கள் எல்லாம் கைவிட்டாச்சு, எல்லாத்தையும் வைத்தியருக்கு செலவு பண்ணிட்டாங்க, ஒன்றுமே கிடையாது. அந்த நிலையில் தேடி வந்து அவரை தொட்டாங்க, அவங்க சுகமானாங்க. காரணம் என்ன தெரியுமா? அவருக்குள்ள இருந்து வல்லமை புறப்பட்டது. அப்போ நீங்களும் நானும் நம்முடைய அவயங்கள், நம்முடைய மாம்சம் யாரை வாஞ்சிக்கணும்? இந்த கண்ணு எங்கே இருக்குது? இந்த கண்ணு எங்கே இருக்குது? மாம்சத்துக்குள்ளே இருக்குது. இந்த கண் பரிசுத்தமாயிடுச்சுன்னா இந்த மாம்சம் முழுக்க என்னவாயிடும்? எத்தனை பேர் உங்கள் கண்ணை நோண்டி இங்கே வச்சிடணும், போகும்போது வச்சுட்டு போயிடுங்க. நல்ல கண்ணாக இருந்தால் திருப்பி உங்கள் கையில் கொடுத்துருவேன். அது சரியில்லாத கண்ணாக இருந்தால் இங்கேயே அக்னியில் போட்டு எரித்து நான் போயிடுவேன். குருடானாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நான் தடவிட்டு ஆச்சு எங்கே வந்துடுறேன். எத்தனை பேர் சொல்கிறீங்க? சரி, இப்போ நான் ஊசி எத்தனை வந்துக்கிறேன், ஜாமெட்ரி பாக்ஸில் வச்சிங்கன்னா இப்போது போகும்போது உங்கள் கண்ணெல்லாம் தோண்டி போய்ப்பேன் நான். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, அதிகாலை தேடும் பொழுது அவர் மேலே ஒரு வாஞ்சை. எத்தனை பேருக்கு காலையில் எழுந்து ஜெபிக்கிற அனுபவம் இருக்குது? எத்தனை பேர் காலையில் ஜெபம் பண்ணீங்க? அல்லேலூயா. சரி, வாசிங்க ஒரு வசனம். இந்த காலையில் ஜெபம் பண்ணால் என்ன கிடைக்கிது? புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22, 23 கொஞ்சம் வாசிங்களேன். புலம்பல் 3, 22, 23. நான் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. காலைதோறும் புதியவைகள், உமது அன்பு உமது உண்மை பெரிதாக இருக்கிறது. அல்லேலூயா. அதில் 2 காரியம் பாருங்க. அவருடைய அன்பும் அவருடைய உண்மையும் என்னவா இருக்கா? பெரிதாக இருக்குது. அதனால தான் நம்மளை சாகடிக்காமல் வச்சுங்கிறார். கூப்பிடும்போது சொல்கிறார்ல, பாப்பா நான் உன்னை உயர்த்திடுவேன் அப்படி சொல்லிடுறாரு. ஏதோ ஒரு நம்பிக்கையில் நம்மளை கூப்பிட்டாரு, நம்மளும் வந்துட்டோம். அவர் என்ன நினச்சார்? நம்மளை பார்த்து ஓகே ரட்சிக்கப்பட்ட புதுசில் வாக்கு கொடுக்குறான், சாகிறவெல்லாம் உண்மையாக இருப்பான்னு நினச்சாரு. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து கொஞ்ச நாளுக்குள்ளே ஏதேதோ ஒரு பாதையில் மாறி போயிட்டேன். தேடி வராரு, பார்க்குறாரு. அவர் விரும்பின வாழ்க்கையை நான் வாழலை. ஒரு பக்கம் கோபம் இருக்குது, ஆனாலும் யோசிக்கிறார். அவனுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்? அவனை உயர்த்தோன்னு வாக்கு கொடுத்துறேன். அதனால் வேறு வழி இல்லை, எப்படி ஆகிலும் நான் அவனுக்காக ரத்தம் செஞ்சுருக்கிறேன். அந்த ரத்தத்தினால் மறுபடியும் அவனை கழுவி நான் எங்கே கொண்டு வரணும்னு நினைக்கிறேன், உள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி மன்னிக்கிறாரு. நீங்கள் இப்படி வாசித்து பாருங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகம் 3:8. ஆண்டவர் தான் அவங்கள படைச்சார். அவங்க 2 பேரும் கணவன் மனைவியாக அவங்கள உருவாக்கி வைக்கிறாரு. ஒரு தோட்டத்தை கொடுத்து அந்த தோட்டத்துக்கு பண்படுத்தி அது காவலாயிருங்கன்னு சொல்கிறாரு. 2 பேரும் அங்கே இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், எப்போ அந்த தோட்டத்தில் உள்ள எல்லாத்தையும் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டாரு. ஒன்றே ஒன்று மட்டும் சாப்பிடாதீங்கன்னாரு. கொஞ்சம் வாசிங்க யாராகிலும். பகலில் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் மனைவியும் ஏன் ஒளிஞ்சிக்கிட்டாங்க? அவர் தானே படைச்சாரு, அவர் தான் தோட்டத்தில் வச்சாரு, ஏன் ஒளிஞ்சிக்கிட்டாங்க? சொல்லுங்க, பேசுங்க. சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லையே. சாப்பிட்டாங்க ஓகே, ஆனால் முக்கியமான பாயிண்ட்டுக்கு வர மாட்டேன்றீங்களே. கண்ணு திறந்ததா? ஏற்கனவே கண்ணு திறந்தான் இருந்தது. நிர்வாணி ஆனாங்க. அங்கே வாங்க பாயிண்ட்டுக்கு. ஏன் ஒழிச்சிக்கிட்டாங்க? அப்போ இதுக்கு முன்னாடி எப்படி தான் இருந்தாங்க? நிர்வாணமாக தான் இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு ஒளி இருந்தது. அந்த ஒளியினால் அவங்க என்ன செய்யப்பட்டாங்க? காக்கப்பட்டாங்க. இப்போ அந்த ஒளி அவங்கள விட்டு போயிடுச்சு. இருளாக இருந்த நம்மை வெளிச்சமாக்கினவர் ஆண்டவர். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த வெளிச்சத்தினால தான் நாம் நல்லவர்களாக வாழறோம். அந்த வெளிச்சம் மட்டும் நம்ம மேலே இல்லைன்னு வச்சுங்க, நாம் உலகத்தில் இருக்கிற எல்லா பாவியை விட நம்ம தான் நம்பர் 1 பாவியாக இருப்போம். அவர் தெரியும் நம்ம யாருன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். நம்முடைய சுபாவம் என்னன்னு தெரியும். இப்பெல்லாம் நம்ம ஜென்ம சுபாவம் தலை தூக்கணும் அவருக்கு தெரியும். ஆனாலும் படைச்சிட்டாரு, நம்பிட்டாரு. நம்பி மண்ணாக இருந்த நம்ம உருவாக்கி மனுஷனாக உருவாக்கி ஜீவனை கொடுத்தாரு. யாருடைய ஜீவனை? அவருடைய ஜீவனை நாசியில் ஊதி சுவாச காற்றை நமக்கு கொடுத்தாரு. பொழைச்சிக்கலான்னு பொழைக்க வச்சார். என்னை போல வாழிடான்னாரு.
அவரை போலவே மகிமையை தரிச்சார், எல்லாம் கொடுத்தார். கடைசியில் சொன்னார் ஒன்னே ஒன்று, சரி இவனை ஒரு சோதனை பண்ணி பார்ப்போம், நம்ம படைச்சிருக்கிறோமே நமக்கு கீழ்ப்படுகிறானா இல்லையா பார்க்கலான்னு சொல்லிட்டு, எப்பா இந்த தோட்டத்தில் எல்லாம் இருக்குது, ஆப்பிள் பழம் இருக்குது, பலாப்பழம் இருக்குது, கொய்யா பழம் இருக்குது, மாம்பழம் இருக்குது, எல்லாம் இருக்குது, தர்பூசணி இருக்குது, ட்ரைகான் ஃப்ரூட் இருக்குது, என்னென்ன உலகத்தில் இருக்குது அத்தனை பழமும் அதுக்குள்ளே இருக்குது. இன்றைக்கி தான் ஏதோ கண்டுபிடிச்சி ஒன்று வருது. அவர் அன்றைக்கி எல்லாத்தையும் படைச்சிட்டார், அதான் உண்மை. தெரியாதனால வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, இன்னும் நிறைய பழங்கள் இருக்குது கண்டுபிடிக்கல. அவர் எல்லாத்தையும் படைச்சி வச்சிட்டார் மனுஷனுக்காக, இதெல்லாம் நல்லதுன்னு செய்தார். ஆனால் ஒரு காரியத்தை சொன்னார், எப்போ அது எல்லாத்தையும் சாப்பிட்றா ராஜா, இந்த தோட்டத்துக்கு நடுவில் ஒன்று இருக்குல்ல அதை மட்டும் என்ன செய்யாத, இந்த கேமராவை மட்டும் பார்க்காதன்ட்டு போயிட்டார். இப்போது இவ்வளோ இருக்குது தோட்டத்துக்குள்ளே, அதான் அவன் என்ன செய்யலை, ஏதோ வானானார் அதை தான் பார்க்குறான். இன்றைக்கி நம்ம வீட்டில் அதெல்லாம் நடக்குது. நீங்கள் உங்கள் பையனை கூப்பிட்டு, ராஜா இதை மட்டும் செய்யாதரான்னு சொல்லிப்பார், அவனை பண்ணுவான், அதைத்தான் முதல் செய்வான். ஏன், இது தாத்தா பாட்டன் பூட்டன் காலத்துலேருந்து அவங்க பண்ண தப்புனாலும் இன்றைக்கி வரல என்ன செய்யுது நடக்குது. யோசித்து பாருங்கள். ஆண்டவரும் அதான் சொன்னார். நேராக போனாங்க, சாப்பிட்டாங்க. சாப்பிட்றவெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சாப்பிட்டு பார்த்தா கொஞ்ச நேரம் கழித்து தெரியுது மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு, சாப்பிட்ட பழம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. அவ்வளோதான். அவன் சொன்னான், நீங்கள் இதை சாப்பிட்டா யாரும் ஆகிடுவீங்க, தேவர்களைப் போல மாறிடுவீங்க. யார் சொன்னது? நீங்கள் சாவதில்லைன்னா. இவர் சொன்னார், நீ சாப்பிட்டா செத்துருவேன்னாரு. இதை மட்டும் சாப்பிடாதீங்க, நீங்கள் புசிங்க நல்ல சாகவே சாவீங்கன்ட்டு போகிறாரு. அவன் சொல்கிறான், நீங்கள் சாப்பிடுங்க சாக மாட்டீங்க, நீங்கள் தேவர்களைப் போல இருப்பீங்க. அவர் நீங்கள் அப்படி ஆயிடக்கூடாதுன்றதுக்காக சொல்லிட்டு போனாருன்னு சொன்னான் பாருங்க. அவன் யாருன்னு கூட தெரில, தோட்டத்தில் அவனை முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது, சம்மந்தமே கிடையாது. அவனை உள்ளே விட்டாங்க. சில நேரத்தில் நம்ம சம்மந்தம் இல்லாத ஆளை என்ன செய்துடுறோம், உள்ளே விடுறோம். அதனால தான் பிரச்சனை. நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். பிசாசு பயங்கரமானவன், தந்திரமான காரியங்களை செய்வான். யோசித்து பாருங்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, பிசாசு பேசுது, பாம்பு பேசுது. அந்த அம்மா ஆச்சரியப்பட்டு போச்சு. ஏதோ ஆண்டவர் வேணான்னு சொன்னாரோ அதை சாப்பிட்டாங்க. அந்த அம்மா சாப்பிட்டு யாருக்கு கொடுத்துட்டாங்க? ஒற்றுமை பாருங்கள், என்ன ஒற்றுமை. 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டாங்க. என்ன உங்கள் வீட்டுக்காரர் குடிக்கிறவராக இருந்தால் அவர் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு ஊற்றி கொடுத்தா நீங்களும் கொஞ்சம் வாங்கி என்ன செய்யுங்க. நான் சொல்கிறேன், குடிங்க. பட்ஜெட் ரொம்ப குறையும் அவருக்கு. யோசிப்பார், அட்டா நம்ம வீட்டுக்கு வாங்கி போனால் இதுவும் பாதி கேட்குதுறான்னு சொல்லிட்டு வடியிலே குடிச்சிடுவார். வடியிலேயே குடி அதிகமாகிடுச்சுன்னு வச்சிங்களேன், 4 நாளைக்கு 5 நாள் ரோட்டில் எங்கே செய்வார், படுத்துக்கு தேடிலாம் போகக்கூடாது, தூக்கிலாம் வரக்கூடாது. அவர் அங்கேயே விடுங்க, அப்போ வச்சு திருந்துறாரா பார்க்கலாம். யோசித்து பாருங்களேன். ஆண்டவர் சொன்னது என்ன, செய்தது என்ன? மகிமையாக உடுத்தினார், பாவத்தினால் இழந்து போனாங்க. இப்போது இவங்களை தேடி இயேசுநாதர் வராரு அந்த தோட்டத்துக்கு. வந்தால் இவர் கூப்பிட்றாரு, ஆதாமே ஆதாமேன்னு கூப்பிட்றாரு, ஏவாளேன்னு கூப்பிட்றாரு. என்ன வரல, சத்தமே வரல. என்னடா அப்படின்னா, எப்பவுமே அவர் வரத்துக்கு முன்னாடி இவங்க என்ன செய்வாங்க, காத்திருப்பாங்க. நல்லா கவனிக்க, சிலர் உண்மையாக இருந்தாங்களா நம்ம வரத்துக்கு முன்னாடி இங்கே காத்திருப்பாங்க. அவங்க முகத்தில் மனசில் ஒன்றும் இல்லைன்னா ஒடியாந்து நம்ம அங்கே வரும்போதே விடையாடுவாங்க, சோத்திர சொல்லுவாங்க, வரவேற்பாங்க, எல்லாம் செய்வாங்க. அதே அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு வச்சிங்களேன், அப்படி கொஞ்சம் இப்படி அப்படிமா என்ன செய்வாங்க, நொழிஞ்சு எங்கன்னா அப்படி ஓரத்தில் இருப்பாங்க. நம்மளா எங்கப்பா அப்படின்னா, அதாவது உள்ளகிறாரு, அது வரேன் அப்படின்பாங்க. காரணம் ஏன், நம்ம முகத்தை பார்க்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன இல்லை. இப்படி சொன்னால் நம்ம சென்னை தமிழில் அதுக்கு மூஞ்சி இல்லை, அதான் பரவாயில்ல, மூஞ்சி இல்லைல்ல. அதில் வேறு நம்ம ஒரு ஆட்கள் சிலர் பெருமையாக சொல்லுவாங்க, பார்த்தியா என் மூஞ்சி பார்க்குறதுக்கு இருக்குதா பற்றி அவனுக்கு, அவர் எப்படி பண்ணிட்டு போனா பாரு, என் மூஞ்சில் முழிக்க முடியுதா பாரு அவளுக்கு. அது வேறு இது 4 பேருக்கு சொல்லலாம், அப்படி சொல்லக்கூடாது. அவங்கள கூப்பிட்டு அவன் தான் வைக்கப்படுறாங்கல்ல, நம்ம மன்னிக்கணும். அதை தான் கர்த்தர் செய்கிறாருங்க. பாருங்களேன், உள்ளே வந்து வாசிங்க, இப்போ அந்த வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பதினாலே ஒளிந்து கொண்டேன் என்றான். அல்லேலூயா. ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறான், நிர்வாணியாக இருக்கிறேன்னு சொல்கிறான். ஆண்டவர் சொன்னார், சரி பரவாயில்லடா வாங்கின வெளியில் அப்படின்னாரு. அப்போ அவர் வந்த நேரம் என்னென்னா குளிர்ச்சியான நேரம். காலையில் அதிகாலையில் என்ன செய்கிறாங்க, பகல் குளிர்ச்சியான வேலை.
பகல்ன்றது எதை தான் சொல்கிறோம்? நம்ம பொதுவாகவே இந்த காலை நேரத்தை தான் பகல்னு சொல்கிறோம் இல்லையா? சாயங்காலம்ங்கிறோம், அது மாலை நேரத்தை சொல்கிறோம். அப்போ பகல் நேரம் என்பது இந்த காலையிலேருந்து மதியானத்துக்குள்ளே பகல் நேரம். அது அதிகமாக இந்த குளிர்ச்சியான நேரம் எப்படானா நம்ம காலையில் பாருங்கள், இந்த 12-1 மணி தாண்டும் பொழுது என்ன ஆகிடுது? குளிர்ச்சி ஆகிடுது. தூக்கமே எப்போ தான் வருது? சிலருக்கு 3 மணிக்கு வருது. எப்போ வருது? ஆமாம், 3 மணிலேருந்து 4 மணி, 5 மணி, 6 மணி, 7 மணி, அப்படியே 8, 9 வரலாம் என்ன தான் வருதுங்க, நல்ல தூக்கம் வருது. ஏன்னா அது அந்த அந்த வேலை எப்படி இருக்குது? 7 மணி வரலாம் குளிர்ச்சியாக இருக்குது, ஃபேனே தேவையில்லை. ஒரு நாள் இங்கே நைட் ப்ரேயர் இருக்குது, எதுக்கு வந்து இங்கே படுத்தோம், அப்போ தான் அப்படியே குளிருது, ஃபேன் ஆஃப் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. பெட்ஷீட் போட்டுங்கிறேன் தாங்கலை. அப்போ யோசித்தேன், அவ்வளோ குளிர்ச்சி 4 மணிக்கு. அந்த நேரத்துக்கு ஆண்டவர் வந்தார். நடிச்சிருந்தா அடிச்சிருக்கலாம். ஒன்று தான் பார்த்தாரு, ஏன் சாயல் இல்லை, நீ போடா, நீ தப்பு பண்ணிட்ட, உன்னை அழிக்க எனக்கு மனசு வரல, எப்படியே பொழைச்சி போன்னு சொல்லிவிட்டு அவனை கூப்பிட்டு என்ன தெரியுமா பண்ணார்? அவங்கள நிற்க வச்சார். பார்த்தா 2 பேரும் என்ன ட்ரெஸ் போட்டுங்கிறாங்க? அத்தி இலையை தைச்சி ட்ரெஸ்ஸாக போட்டுங்கிறாங்க. எவ்வளோ நேரம் தாங்க அந்த இலை? நல்லா கவனிச்சிங்க. நல்ல இருதயம், கெட்ட இருதயம், உண்மையான அன்பு, பொய்யான அன்பு, உண்மையான தேவன், போலியான தேவன், இப்படி வந்துடுவோம். தேவன் இருக்கான உலகத்தில், அவன் போலி, இவர் நிஜம். உண்மையான தேவனுடைய ஆலோசனை பாருங்கள், போலியான தேவனுடைய ஆலோசனை பாருங்கள். அவன் சொல்கிறான், அவங்க நீ சாப்பிட்டா எப்படி இருப்பான்னா, நியாயமாக அவங்க எப்படி இருந்திருக்கணும்? தேவர்கள்லாம் என்ன தெரியுமா செய்வாங்க? பறப்பாங்க. அப்போ அவன் பறந்துருக்கணுமா வேணாவா? அப்போ அவன் சொன்னது என்னதுங்க? பொய். அதனால தான் சொன்னார், பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமா இருக்கிறான். இன்னைக்கு அநேகர் பொய்யா சொன்னால் நம்புகிறாங்க, மெய்யா சொன்னால் வெறுக்கிறாங்க. இதுதான் உலகம். உண்மையை பேசுகிறவங்க யாரும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, பொய்யை பேசுகிறவங்கள நம்புவாங்க. இது உலகம். உண்மையை பேசுகிறவங்க கொஞ்சம் கூட மதிக்கவும் மாட்டாங்க, ரெண்டாவது அவங்கள நம்பவும் மாட்டாங்க. ஓகே, எப்படியே போட்டோம். ஆனால் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லித்தரேன், பொய்யானவன் யார் என்பதை அடையாளம் தெரிஞ்சுங்க. இவன் சொல்கிறான், நீ இதை சாப்பிட்டா தேவர் போல இருப்ப. தேவர் போல தானே இருந்திருக்கணும். எதுக்கு அவன் இலை கட்டினான்? ஏன் அவன் ஞானமே அதானே, அவனுக்குள்ளே இருந்த ஞானம் அவ்வளவுதான். அவன் இலையை கட்டுறதுக்கு ஞானத்தை கொடுத்துட்டான். தேவன் பார்த்தாரு, அடப்பாவி, யான் சாயல், யான் ரூபம், என்ன போல படைச்சவன போய் இலை கட்டிகிட்டு இருக்கியாடா, அழுதுருப்பான்னு நினைக்கிறேன். சில நேரத்தில் நம்ம பிள்ளைங்க தவறு செய்தால் குளிப்பாட்டி அதுக்கு அழகாக ட்ரெஸ் பண்ணி விடுவோம். மறுபடியும் போய் சேத்துல விழுந்து வந்தானா பண்ணுவீங்க? என் செல்லம் என்ன அழகாக சேத்துல விழுந்துக்குது பாரு, என்ன வாசனையாக வருது பாரு, ஏக்கா இங்கே வந்து பாரு, என் பிள்ளை என்ன வாசனை வீசுது பாரு. இப்போ தான் நான் வந்து லிரிக்ஸ் போட்டேன், அம்மாம் போட்டேன், லக்ஸ் போட்டேன், குளிப்பாட்டினேன், சாண்டல் சோப் போட்டேன், குளிப்பாட்டினேன், லைபாய் போட்டேன், லைபாய் ப்ளஸ் போட்டேன், இதெல்லாம் சொல்லுவேன், உண்மைதான். ஆனால் சேத்துல விழுந்து ஏந்து வரான், வாசனை இருக்குன்னு சொல்லுவியா? அவனை பார்த்து என் செல்லம் டெய்லி இப்படியே பண்ணுறான்னு சொல்லி அப்படி அவன் கண்ணத்தை கிளி முத்தம் கொடுப்ப, என்ன சொல்லுவீங்க? 4 அடி போட்டு அவனுக்கு குளிப்பாட்டி உன்னை எப்படிதான வளர்த்தேன், உனக்கு பவுடர் போட்டேன், சோப்பை போட்டேன், இந்த ட்ரெஸ்ஸை போட்டேன், இப்படி போய் சேத்துல உருண்டு வந்திருக்கிறிய, சொல்லுவீங்களா மாட்டிங்களா? அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஆதாமை எவ்வளோ பார்த்து ஆண்டவர் புலம்பியிருப்பார் நினைக்கிறேன். அட பாவி, நான் உன்னை எப்படிலாம் படைச்சதா, உன்னை நினச்சல எவ்வளோலாம் திட்ட வச்சுருக்கேன், உன்னை குறித்து நான் எவ்வளோவெல்லாம் கனவு கண்டேன், எல்லாத்தையும் உடச்சிட்டியாடா ஒரு நிமிஷத்தில். சிலருக்கு நம்ம சொல்லும் போது சிலது புரியாது. வாழ்க்கை பாடம் கற்றுக் கொடுக்கும். வாழ்க்கை இருக்குது பாருங்கள், நீ கற்று யாருக்கும் கொடுக்க வேணாம், அதுவே உனக்கு கற்றுக் கொடுக்கும். கற்றுக்கொள்கிற காலம் வரும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கொள்வோம். அன்றைக்கி தான் யோசிப்போம் நம்ம தப்பு பண்ணிட்டோன்னு சொல்லி. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இப்போது ஆண்டவர் நினச்சிருந்தா அவனை கொண்டு போட்டிருக்கலாம். கோபமாக வந்தவர் அவனுடைய சூழ்நிலையை பார்த்தாரு, இறக்கப்பட்டுட்டார். ஏன் தெரியுமா? அவர் வந்த நேரம் காலை. வசனம் சொல்லுது, காலைதோறும் உங்களுடைய கிருபை எப்படி இருக்கா? இல்லை அதை வாசிங்க, 22, 23 வாசிங்க. ஏமாம்மா இது புலம்பல். காலைதோறும் உமது கிருபை எப்படி இருக்கு? பெரிதாக இருக்கிறது. அல்லேலூயா. எப்படிப்பட்ட கிருபையை தராரா? புதிய கிருபைகளை தருகிறார். என்ன சொல்லுது அந்த வசனம்? புதியவைகள், உண்மை எப்படி இருக்கு? பெரிதாக இருக்கிறது. அல்லேலூயா.
நான் முதல்ல சொன்ன பாருங்க, அவர் உண்மையுள்ள தெய்வம். உனக்கு வாக்கு பண்ணிட்டார். என்னைக்கோ ஒரு நாள் நீ 1000 தப்பு பண்ணாலும் உன்னை மன்னிச்சு அவர் என்ன செய்ய நினைக்கிறார் அதை கொண்டு வந்து நிப்பாட்டுவார். வாக்கு பண்ணிட்டாருன்னா, வாக்கு பண்ணலாம் சொல்ல முடியாது. உங்களுக்கெல்லாம் வாக்கு பண்ணியிருக்கிறார். அதனால தான் எத்தனை தவறு பண்ணாலும் மன்னிச்சு உட்கார வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இங்கே யோசித்து பாருங்க, புதிய கிருபை. நேற்றுக்கு இருந்த எல்லா கிருபையும் அழிஞ்சிடுச்சு ஆதாமுக்கும் ஏவாளுக்கும். நேற்றுக்கு அவங்க மேலே வச்சிருந்த திட்டத்தெல்லாம் அழிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல, எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. அவர் வச்ச திட்டங்களெல்லாம் உடஞ்சிடுச்சு, சுக்குநூறா ஆண்டவருக்கு தெரிஞ்சிடுச்சு. உள்ள ஒருத்தன் பூந்து என்ன பண்ணிட்டான், என் திட்டத்தை கொலாப்ஸ் ஆகிட்டான். நம்ம சில திட்டம் கட்டி சில கனவு கண்டு நம்ம இப்படியெல்லாம் செய்யணும்னு நினைப்போம். நம்முடைய பிள்ளைகளுக்கு அவங்களுக்குள்ள ஒருத்தன் பூந்துருவான். பூந்துட்டு, டேய் உங்கள் அப்பாவை நம்பாத என்ன சொல்லி கொடுப்பானுங்க, எல்லாத்தையும் இருக்கிறதெல்லாம் விற்று வாங்கிட்டு வாடா உங்கள் அப்பா கிட்ட, நம்ம ஜாலியாக இருக்கலாம், நீ வா நான் உனக்கு இதை காட்டுறேன் பாரு, இதை பாரு அதை காட்டுறேன் பாரு அப்படி சொல்லி என்ன பண்ணுவான், பிரிச்சிருவான். இதை நம்பிடுவாங்க. கடைசியில் சண்டை போட்டு போயிடுவாங்க. எல்லாத்தையும் இழந்துட்டு வந்து நிற்பாங்க. இதான் உலகம். அப்படி தான் இளைய மகன் இழந்தான். தேவ சமூகத்தில் இருந்தவனை, தேவனோடு இருந்தவனை, தேவ சாயலாக இருந்தவனை, அவருடைய திட்டத்தை செயல்படுத்துவதற்காக வைத்திருந்த அந்த மனுஷனை இந்த சத்துரு என்ன பண்ணிட்டாங்க, உடைச்சிட்டான். இப்போ கர்த்தர் பார்க்குறாரு, அவன் நினச்சிருந்தா அழிச்சிருக்கலாம், ஆனால் ஆண்டவர் இறக்கம் பாராட்டினார். அதனால தான் என்ன தெரியுமா பண்ணார், ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தினார். என்ன உடன்படிக்கை? ஒரு ஆட்டை பலியாக்கி அதனுடைய தோலை எடுத்து யாருக்கு போட்டார், ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தோல் உடைகளை என்ன செய்தாருங்க, கொடுத்தார். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, இந்த யூதர்களுடைய முறைமையின்படி உடன்படிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க ஏறக்குறைய 9 வகையான உடன்படிக்கை செய்வாங்க யூதர்களுடைய முறைமையில். அதில் முதல்ல நீங்கள் பார்த்தீங்களா, ஆண்டவரும் அந்த உடன்படிக்கையில் நீங்கள் பார்க்கும்போது ஒவ்வொன்றா சொல்லி செய்கிறார். சிலுவை மரத்தில் கூட உடன்படிக்கை பண்ணுறார். தலையினுடைய கிரீடம் அது ஒரு உடன்படிக்கை பண்ணுறாரு. கையில் உடன்படிக்கை, கைகளில் ஆணி அடிச்சுக்கிறாங்க, அது ஒரு உடன்படிக்கைக்கு அடையாளம். வஸ்திரத்தை கழட்டி கொடுக்கிறார், அது உடன்படிக்கை அடையாளம். சிலுவை மரத்தில் தொங்கப்படுகிறார், அது உடன்படிக்கைக்கு அடையாளம். கல்லறையில் வைக்கிறாங்க நினைவு தூண், அது உடன்படிக்கைக்கு அடையாளம். இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி ஒவ்வொன்றா உடன்படிக்கைக்கு அடையாளமாய் தேவன் செய்தார். அதனால தான் இங்கே பார்க்கிறோம், ஆதாமோடு ஏவாளோடு ஒரு ஆட்டை பலியாக்கி தோலுடைய அவர்களுக்கு கொடுத்தார். என் பிள்ளையா மாறிட்ட நீ, உன்னை நான் இப்படிலாம் உருவாக்கணும்னு நினச்சேன், நீ தப்பு பண்ணிட்டே, சரி பரவாயில்ல, இருந்தாலும் நான் உன்னை மன்னிக்கிறேன்னு சொல்லிட்டு சாபத்தை கூட நமக்கு நன்மையாய் மாற்றினார். ஒரு குழந்தை பெற்றெடுக்கிறாங்க, நீ பிரசவத்தில் வேதனைப்படுவ, வலி இருக்கும், செத்து போக மாட்டேன் இல்லை, நீ வேதனைப்பட்டு செத்துப்போ அப்படி சொன்னாரா? இந்த குழந்தைய மட்டும் பெற்று போட்டு நீ செத்துப்போ, நீ தப்பு பண்ணல செத்துப்போ அப்படி சொல்ல பாருங்க. அவர் சொன்னார், உனக்கு வலி இருக்கும், கவலைப்படாத, குழந்தைய பெற்றெடுப்பேன். ஒரு சின்ன வேதனையை கொடுத்துட்டாரு. ஆண்களை பார்த்தாரு, நீ என்ன பண்ணணும், நெத்தி வேர்வையே சிந்தி தான் என்ன செய்யணும், சம்பாதிக்கணும். அதையும் யோசிச்சு பார்த்தா நல்லது தான். நெத்தி வேர்வையை நிலத்தில் என்ன செய், சிந்து அப்படின்னு யோசித்து பாருங்க. உழைக்கிறவனாய் கர்த்தர் நம்மளை எதிர்பார்க்கிறார். சோம்பேறியை எதிர்பார்க்கல. நீ உழைச்சி சம்பாதி, உன் வேர்வையை சிந்தி என்ன பண்ணு, சம்பாதி, பாடுபடு. அப்போதான்டா நீ சுகமாக வாழ முடியும். நம்ம உடம்புல இருக்கிற வேர்வை வெளியே வரலன்னா நம்ம உடம்பு நாரும். தெரியுமா உங்களுக்கு? வேர்வை மட்டும் வெளியே வரலன்னு வச்சுங்க, அப்படியே நீங்கள் வேணா பாருங்கள், அப்படியே 24 ஹவர்ஸ் ஏசிலே இருங்க. அதுதான் ஏசி யூஸ் பண்ணுறவங்க பெரும்பாலும் நீங்கள் போய் பாருங்கள், அவங்களாம் ஏசியில் அந்த மாதிரி அறையில் இருக்கலாம், சென்டாட்சின்னு வருவாங்க. அவங்களுக்கு மட்டும் வேர்த்து கொட்டிச்சு கொஞ்ச நேரத்துக்குள்ள அப்படி பக்கத்தில் நிற்க முடியாது, கப்படியும். ஏன் வேர்வே விட மாட்டாங்கன்னா, நீ வேர்வை சிந்துற இல்லை, உனக்கு சென்டே தேவையில்லை, நாராது. இந்த வேர்வைக்குள்ளே அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குங்க. இந்த வேர்வை இருக்குல்ல, நான் ஒரு உதாரணம் பாருங்கள், எனக்கு சொல்ல பாருங்கள். எனக்கு கொஞ்ச நாள் உடம்புல வேர்வையே வரல, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த வேர்வை வராதனால அந்த ரோமங்கள் இருக்கிற இடங்கள்லாம் நமிக்க ஆரம்பித்தது. அப்போ நான் டாக்டர் என்ன போய் சொன்னேன். அப்போ டாக்டர் சொல்லார், இல்லை உனக்கு வேர்வை வரல, அதான் பிரச்சனை. உடனே சரின்னு சொல்லிவிட்டு ஒரு மாத்திரை கொடுத்தாரு. அது போகும்போது கேட்குது, திரும்ப இதே பிரச்சனையாகுது. அப்புறம் நான் ஜெபம் பண்ணி என்ன செய்யணும், தண்ணி குடித்தேன், சுடு தண்ணி குடிச்சிட்டு ஃபேனெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு உட்காந்துருந்தா வேர்க்க ஆரம்பிச்சது. வேர்க்க ஆரம்பித்து பார்க்குறேன், கொஞ்சமாக உடம்புல வித்தியாசம் தெரியுது. அப்போ என்ன தெரியுமா, அந்த வேர்வை கூட நம்முடைய உடம்புக்கு என்னது தான் நல்லது. நீ சுகமாக வாழணும் என்பதற்காக
கோல்டாக இருக்குன்னு வச்சுங்களேன், அவனை ஏன் வேது பிடிக்க சொல்கிறாங்க? இதை தானே இயேசுநாதர் செய்யினார். வேர்வை சிந்தி பாடுபட்டினா உனக்கு என்ன கிடையாது? வியாதியே கிடையாது. கொரோனா வந்தப்போ எத்தனை பேர் வீட்டில் டெய்லி என்ன தாங்க, டெய்லி வேர்வை வடிக்கிறது தான் வேலை. என்ன தான் வேலை? இல்லாத வேர்வையை வர வச்சு இதை போடு அதை போடு மஞ்சத்தூள் போடு நல்லா புடி முகமெல்லாம் என்ன செய்யட்டும். அப்போ அப்படி பண்ணால் கோல்டு போதா இல்லையா? சொல்லுங்கள். இப்போ வேர்வை விட்டு சம்பாதின்னு சொன்னார், அது நல்லதுக்கா கெட்டதுக்கா? அப்போ நல்லவரா கெட்டவரா? அப்போ இனி அவரை கெட்டவர்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியும். எவ்வளோ நல்லவர் தெரியுமா அவர்? நீ நானும் வேர்வை விடலைன்னு வச்சுக்கோ, நாரி போயிடும் நம்முடைய வாழ்க்கை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் நம்ம கூட தான் இருக்கிறார். கர்த்தர் நம்மை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாருங்க. கர்த்தருடைய கரம் நம்ம மேல இருக்கு. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களை அவர் கைவிடவே மாட்டார். ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். வசனம் சொல்லுது, அவங்கள பார்த்துட்டு நீ உடனே செத்து போன சொல்ல, சாபம் கொடுத்தாரு, நீ சாபத்தோடு செத்து போடான்னு சொல்ல. அந்த அம்மாவுக்கு சாபம் கொடுத்தாரு, அவங்களே அப்படியே செத்து போன்னு சொல்ல. சரி, குறிப்பிட்ட ஆயுஷ் காலத்தை நியமனம் பண்ணுறேன்னு நியமனம் பண்ணிட்டார். 80 வயசு 70 வயசு நியமனம் பண்ணார். அது வரையில் நீ வாழணும்ல, நீ சுகமாக வாழ. அல்லேலூயா. அப்போ நல்லவராக கெட்டவருங்களா அவர்? அல்லேலூயா. அப்போ எதனால தெரியுமா அதை செய்கிறாரு? நமக்கு வாக்கு பண்ணினார்ல, நமக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார்ல, அதனால தான் காலைதோறும் புது கிருபையை தராராம். இல்லைன்னா காலையில் நான் எழுந்திருக்கவே முடியாது. நைட்டு படுக்கிறேன், ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு படுத்துட்டேன், அவர் கோபம் என் மேலே வருமானால் ராத்திரி தூங்கும் பொழுதே என்னை எடுத்துகிட்டு போய்டுவார். அவ்வளோதான், முடிஞ்சு போயிடுச்சு. அதுக்காக உறக்கத்தில் செத்துடுறாங்க இல்லையே, அவங்கள நான் அப்படி தப்பாக சொல்ல வரல, அது அர்த்தம் அது அல்ல. ஒரு உதாரணத்துக்காக சொல்லுகிறேன். நாம் இன்றைக்கு நம்ம படுத்து காலை எழுந்திருப்பது என்பது நிச்சயமே இல்லை. அப்போ நம்ம பிழைக்க வைக்கிறது யார் தாங்க? அவருடைய சித்தம், அவருடைய கிருபை. ஒவ்வொரு நாளும் நீ தப்பு பண்ணிட்டு தான், ஆனாலும் உன்னை மன்னிக்கிற. அதான் நான் அடிக்கடிக்கு இப்படி யோசிப்பேன். பிசாசை பார்த்து, சாத்தானை பார்த்து அப்பால போன்னு சொல்லாமல், டே அப்படியே எரிஞ்சு போன்னு சொல்லியிருக்கணும்ல. அவர் அப்படி சொல்லலையே, அவனை பார்த்து தள்ளிப்போ அப்பால போ தானே சொன்னார். அப்போ யோசித்து பாருங்கள், எவ்வளோ நல்லவர். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைய, உன் மேலே அவருக்கு ஒரு பிரியம் இருக்குது, ஒரு இரக்கம் இருக்குது. உன்னை அவருடைய சாயலாக படைச்சார், உனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறாரு, உன் கூட ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறாரு, உனக்காக தானே பலியானார். அதனால தான் நம்ம பிழைக்கிறோம். அப்போ அதிகாலை தேடுறது, என் மேலே அவருக்கு கோபம் இருந்தால் கூட என்ன செய்கிறோம்? எத்தனை பேர் தேட போகிறீங்க? இப்போ அதிகாலையில் தேடினா உன் மேலே இருக்கிற கோபம் போயிடும். அல்லேலூயா. தேடாமல் போயிட்டினா உன் மேலே இருக்கிற கோபம், இப்போ புரிஞ்சுங்க, இன்னும் அதிகமாகிறதோ கம்மியாக்கிறதோ யார் கையில் தான் இருக்குது? உங்கள் கையில் தான் இருக்குது. சரி, அது உங்கள் பாடு. ரெண்டாவது ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வசனம் சொல்லுது, வாசிங்க சங்கீதங்களின் புஸ்தகம் சங்கீத புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை யாராங்களும் வாசிங்களேன். காலையில் என் சத்தத்தை கேட்டருளுவீர், காத்திருப்பேன். அல்லேலூயா. நம்ம காலையில் எழுந்து என்ன செய்யணும்? ஆயத்தமாகி, ஏன் ஆயத்தம் எழுதப்பட்டிருக்கு? நம்ம யாரெல்லாம் காலையில் ஜெபத்துக்கு எப்படி எழுந்துக்கிறீங்க? உங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணுறீங்கல்ல, காலையில் எழுந்து எப்படி ஜெபம் பண்ணுறீங்க? எழுந்து முகத்தை கழுவிட்டு ப்ரெஷ்லாம் பண்ணுறீங்களா? சூப்பர். அடேப்பா, கர்த்தர் பார்க்குறாரு. ப்ரெஷ் பண்ணிவிட்டு ஒரு ரூமில் உட்காந்துங்கன்னு ஜெபிக்கிறீங்க. ஓகே, உண்மை தானே? கர்த்தர் பார்க்குறாரு. ஆமென். ஆமாம். சிலர் பார்த்தீங்களா, ஆயத்தமாகி காத்திருக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேயே எழுந்து அங்கேயே முட்டி போட்டு அந்த தலான் மேலேயே தலை வச்சு சோத்திரம் 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 பரலோகமே போயிட்டுருப்பாங்க. அவங்க முதல்ல தூங்குகிற இடத்த விட்டு வெளியில் வந்து என்ன செய்யணும்? வேறு இடத்துக்கு மாறணும், படுக்கையெல்லாம் எடுக்கணும். அப்போ தான் நீ தேவனோடு என்ன செய்ய முடியும்? ஐக்கியப்பட முடியும்.
அதுக்கு தான் ஆயத்தம். முகத்தை கழுவிட்டு ப்ரெஷ் பண்ணிவிட்டு நார வாயோடு துதிக்காமல் நல்ல வாயோடு என்ன செய்யணும்? ஏற்கனவே நம்ம ரொம்ப நல்லவங்க. இதெல்லாம் பார்த்தா அட்லீஸ்ட் அந்த வாயாய்களும் கொஞ்சம் கழுவிட்டு ப்ரெஷ் போட்டு கொப்பளிச்சுட்டு, பரவாயில்ல நீ ப்ரெஷ் போட்டு சோப் போட்டு ஏதோ ஒன்று போட்டு கழுவிட்டு, இல்லை வெறுமையாய்களும் ஒரு தண்ணியை ஊற்றி வாயை கொப்பளிச்சுட்டு ஆய்களும் வந்து என்ன பண்ணு? துதி சோத்திரம் போடு. அல்லேலூயா. நீ அப்படி செய்தினா உன் சத்தத்தை அவர் கேட்பார். உன் சத்தத்தை அவர் கேட்கிற ஆண்டவர். அல்லேலூயா. உன்னை மன்னிக்கிற ஆண்டவர். நீ ஜெபிக்கிறல்ல, விண்ணப்பம் செய்கிறல்ல, உன் கூக்குரலை கேட்கிற ஆண்டவர். எப்போ கேட்குறாரா? அதிகாலையில். கர்த்தாவே காலையில் என் சத்தத்தை கேட்க பண்ணுவீர். அல்லேலூயா. அவருடைய சத்தத்தை நான் கேட்கலாம், என் சத்தத்தை அவர் கேட்பார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கோபமாக இருந்தார்னா கெர்ஜனையா மின்னலா இடி முழக்கமாக பேசுவாராம். சாந்தமாக இருந்தார்னா மெல்லிய குரலாக பேசுவாராம். அவர் பேசுகிறதுக்கு விரும்புகிறாரு. நீ காத்திருந்தா பேசுவார். எவனோ ஒருத்தனுக்காக எத்தனை மணி நேரம் மணிக்கணக்காக பொய் சொல்லி காத்திருந்திருப்பேன். என்னைக்காச்சும் ஏசுனதற்காக காத்திருந்தியா? தோலாட்டி மாதிரி இருப்பான், இது பண்ணு மாதிரி இருக்கும். இல்லை அது தோலாட்டி மாதிரி கருவாடு வாழைக்கருவாடு மாதிரி இருக்கும், இவன் பண்ணு மாதிரி இருப்பான். இந்த பொண்ணுக்காக என்ன செய்வான்? காத்திருப்பான். அந்த கருவாடியை கட்டிக்கு போகிறேன், அது காஞ்சாலும் அது சுட்டாலும் அது வாசனையாக இருக்கும், அதை தானே கட்டி பண்ணும். ஏண்டா பையா அந்த முருங்காயை கட்டிக்கு போகிறேன், ஆமாம் அந்த முருங்காய் தான் எனக்கு வேணும், அது காஞ்சா கூட பரவாயில்ல எனக்கு அதான் வேணுன்றான். என்ன பண்ணுறது? எப்படியோ கட்டி வச்சிடுறாங்க. முருங்காய் ஒடிச்சிக்குதோ நிற்குதோ அது அவங்கவுங்க பாடு. யோசிச்சு பாருங்கள் நம்ம எப்படி இருக்கிறோம். அதுக்காக போய் என்ன எவ்வளோ மணி நேரம் காத்து கிடக்கிறான்ல, பார்க்கில் காத்துக்கிறான், பீச்சில் காத்துக்கிறான், பொய் சொல்லிவிட்டு ராத்திரி 10 மணிக்கு 12 மணிக்கெலாம் வாக்கிங் வர மாதிரி வரும், அதுவும் வாக்கிங் வர மாதிரி வருது, கடைக்கு வர மாதிரி வருது. கையில் காசேழுனாலும் கடையாண்ட 10 முறை வந்து நிற்கும். தண்ணியே இருந்தால் கூட வீட்டில் இருக்கிற தண்ணி கீழே கொட்டிட்டேம்மா நான் தண்ணி எடுத்துன்னு வரேன், என்ன கரிசனையாக தண்ணி எடுக்கன்றது வீட்டுக்கு ஏற பார்க்குறதுக்கு. நான் சொல்ல மாட்டேன்றீங்க, நீங்கள் உங்களை சொல்லப்பா, நான் திருவேற்காடு சொல்கிறேன், நீங்கள் நல்லவங்க இல்லை. எப்படியெல்லாம் உலகத்தினுடைய அழிவை நோக்கி மனுஷன் என்ன செய்கிறான்? காத்திருக்கிறான். அவருக்காக நீ எவ்வளோ நேரம் காத்திருக்க போகிறேன்? ஆயத்தமாக என்ன செய்யணுமா? காத்திருந்தினா அவர் சத்தத்தை நீ கேட்ப, உன் ஜெபத்தை அவர் கேட்பார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்ததாய் வேதம் சொல்லுகிறது, அக்கிரமக்காரரை அதிகாலமே அழிச்சிருவாராம். சங்கீதம் 101:8 கொஞ்சம் வாசிங்களேன். சங்கீதம் 101. அக்கிரமக்காரர் ஒருவரும் கர்த்தருடைய நகரத்தில் இராதபடி வேறு அறுப்புண்டு போக தேசத்தில் உள்ள அக்கிரமக்காரர் யாவரையும் என்னவா அதிகாலமே சங்கரிப்பேன். அல்லேலூயா. என்ன பண்ணுவார்? அதிகாலமே சங்கரிப்பார். அதிகாலமே என்ன செய்வார்? சங்கரிப்பார். அல்லேலூயா. அக்கிரமக்காரர் யாவரும் என்ன செய்வாராம்? எப்போ சங்கரிக்கிறார் பாருங்க? அதிகாலமே. எப்போ அதிகாலம்னா எப்போ? நீங்கள் எழுந்துக்கிற ஒரு 8 மணிக்கு, அதுவா? எப்போ? நீங்கள் தான் சொல்கிறீங்க, சொல்லுங்க. நாலு மணிக்கா? சரி, 4 மணிக்கு எழுந்து ஜெபிக்கிறவங்களாம் சொல்லுங்களேன், ஒரு ஆமீன் சொல்லுங்கள். 3 மணிக்கு எழுந்து ஜெபிக்கிறவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்கள். சரி, 5 மணிக்கு எழுந்து ஜெபிக்கிறவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்கள். 6 மணிக்கு எழுந்து ஜெபிக்கிறவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்கள். 7 மணிக்கு எழுந்து ஜெபிக்கிறேன்னு சொல்லுங்க ஒரு ஆமீன் சொல்லுங்கள். 8 மணிக்கு எழுந்து பண்ணுறவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். நான் 9 மணிக்கு தான் எழுந்து பண்ணுறவங்க நான் சொல்கிறேன் பாருங்கள். 3 மணிக்கு எழுந்தால் முனிவரான். எத்தனை மணிக்கு எழுந்தா? ஆமாம், 3 மணிக்கு நீ எழுந்து ஜெபம் பண்ண நீ யார்? முனிவர். 4 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணால் நீங்கள் ஞானி. 5 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ண அறிஞர். 6 மணிக்கு எழுந்தீங்களா நீங்கள் எருமையா? நான் சொல்ல, ஒருத்தர் சொல்கிறார் 3 மணிக்கு எழுந்தா யார்? முனிவர். 4 மணிக்கு எழுந்தா ஞானி. 5 மணிக்கு எழுந்தா அறிவாளி, அறிஞர்.
இந்த இதுவரைலாம் ஓகே தான். 6 மணிக்கு எழுந்தால் எருமை. எத்தனை மணிக்கு எழுந்து ஜெபிக்கிறீங்க? நிஜமாவா? சரி, கர்த்தர் பார்க்குறாரு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, நீ அதிகாலையில் எழுந்து துதிச்சினா உன் சத்துருவை ஆண்டவர் என்ன செய்கிறாரா? அக்கிரமக்காரர் யாவரும் அதிகாலமே என்ன செய்கிறாங்க? சங்கரிக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. சரி, இவ்வளோ பேசுனல நம்ம ஆண்டவர் பாருங்களேன். மார்க்குவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிங்களேன். மார்க் 1:35. அந்த அவர் யாருங்க? இயேசு. இயேசு அதிகாலை இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். என்ன சூப்பர் பார்த்தீங்களா? அதனால தாங்க அவரை யாரும் ஜெயிக்க முடியல. எங்கே போய் ஜெபம் பண்ணுறாரு? வனாந்திரமான இடத்துல அதிகாலை எழுந்து போகிறாரு. நம்ம ஒரு நாள் ஜெபம் பண்ணால் 9 நாளைக்கு தூங்கினுக்கிறோம்ல. அவர் வழக்கத்தின்படியே மலைக்கு போவாராம். அவருக்கு பழக்க வழக்கம் அதான். நமக்கெல்லாம் பழக்க வழக்கம் தூங்குறது தான். அல்லேலூயா. அதிகாலை எழுந்து போய் என்ன செய்தாருங்க? ஜெபம் பண்ணுகிறார். அவரே அதை செய்தார்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணோம்? அதிகாலை எத்தனை பேர் செய்ய போகிறீங்க? ஆமேன் சொல்கிறீங்களோ? நீங்கள் ஆமேன் இல்லாமல் தான் போவீங்களோ? அது உங்கள் பாடு, இயேசுநாதர் பாடு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலையில் தேடுனா என்ன தெரியுமா? ஏசை 50:4 சொல்கிறாரு. கொஞ்சம் வாசிங்களேன். இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தையை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை. படிக்கிற பிள்ளைங்களாம் காலையில் எழுந்து ஜெபம் பண்ணால் என்ன நாவு கிடைக்கும்? இந்த பிள்ளைங்க மக்கா வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. யாரெல்லாம் உங்கள் பிள்ளைய 4 மணிக்கெலாம், எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அப்பாலாம் அப்போ 4 மணிக்கெலாம் தட்டி எழுப்பிடுவார். அப்போலாம் எங்கள் வீட்டில் கருப்பு காப்பி, எங்கள் அம்மா கொட்டை இடிப்பாங்க. அந்த காப்பி கொட்டையை வறுத்துட்டு இடிச்சிட்டு கருப்பு காப்பி கொடுப்பாங்க. பாலெல்லாம் கிடையாது. 4 மணிக்கு என்னை எழுப்புவாங்க, முகம் கழுவிப்பேன். எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுப்பார். அப்போ எழுந்து உட்காந்த உடனே அவர் கொஞ்ச நேரம் சொல்லி தருவார். எதனா டவுட் இருக்காடா கேள்றா அப்படின்னா அவர் சொல்லி தருவார். இந்த 4 மணிக்கு எழுந்து படித்தோம்னா அப்படியே மனசில் பதிஞ்சிரும். அதுக்காக எழுப்புவாங்க. பிள்ளைங்க தூக்கத்தோடு இருக்காங்கன்னு சொல்லி ஒரு காப்பி கொடுப்பாங்க. அந்த காப்பி குடிச்சிட்டு நாங்கள் படிக்க ஆரம்பிப்போம். இந்த காப்பி எதுக்காகனா தூக்கக்கலை போகிறதுக்காக. அப்போ இது ஆயத்தம். அதுதான் நம்ம எழுந்து பல்லு வலிக்கிட்டு ப்ரெஷ் பண்ணிவிட்டு முடிஞ்ச ஒரு காப்பி கூட போட்டு குடிச்சிட்டு 4 மணிக்கு உட்காந்து ஃப்ரெஷ்ஷாக என்ன செய்யலாம்? ஜெபிக்கலாம். ஆனால் ஒரு சிலர்லாம் 3 மணிக்கெலாம் ஜெபம் பண்ணுவாங்களாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பரிசுத்தவான்கள் எல்லாம் 3 மணிக்கு 2 மணிக்கு ஜெபிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. சிலர் அப்படியே ஆரம்பித்து 2 மணிக்கு ஆரம்பித்து விடியற்கால வரல ஜெபத்தில் இருக்கிற எத்தனை பேர் இருந்திருக்காங்க. நான் ஒரு முறை எங்கள் ஐயா ஆரோன் ஐயா அவங்கள பார்க்க போயிருந்தேன். அப்போ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, கூட்டிகிட்டு போகிறேன். அவங்கள கூட்டிகிட்டு நான் போகிறேன். அவர் சொன்னார், அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன், உடனே கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அப்போ ஒரு மணி ஒரு 3 போல் இருக்கும். ஏன்னா அவங்க சீரியஸாக முடியாமல் இருக்கிறாங்க. அதனால் எங்கள் ஊரில் நுளம்பூர்லேருந்து அவங்கள வச்சு ஒரு வண்டியில் தூக்கிட்டு போகிறோம். தூக்கிட்டு போனால் அப்போ அந்த ஐயா ஒரு அறையில் இருக்கார். நான் அந்த அறைக்கிட்ட போகிறேன் அவரை கூப்பிட்றதுக்காக. காலிங்க எடுத்துலான்னு போனால் ஒரு சத்தம் கேட்குது. என்ன பாட்டு பாடிட்டு இருக்காரு தெரியுமா? 3:30 மணி இருக்கும். அப்போ ஒரு பாட்டு சத்தம் கேட்கு. என்ன பாடுதாருமா? அவர் பாடிட்டுருக்காரு. எத்தனை தீரல் என் பாவம் என் தேவனே, எலியன் மேலீரங்கையனே இப்படின்னு ஒரு பாட்டு பாடுறாரு. ஓ, பெரிய பரிசுத்தவான். 75 வயசு இருக்கும். நான் அந்த சம்பவம் நான் அவரை மீட் பண்ண போகிறேன். அந்த சமயம் அவருக்கு 75 வயசு இருக்கும். அவர் தன்னை தாழ்த்தி பாடுறாரு அந்த அறையில். எலியன் மேல் இறங்கு ஐயனேன்னு பாடுறார். எனக்கு அப்படியே பார்த்து ரொம்ப யோசிக்க ஆரம்பித்தேன். அதனால தான் என்ன தெரியல, சில நேரத்தில் ராத்திரியில் ஜெபம் பண்ணுவேன், இப்படி அழுவேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, அதை பார்த்துட்டு வந்தேன் நான். இப்போ பாருங்கள், ஒரு எத்தனை மணிக்கு எழுந்தாரோ தெரியல, பாடிட்டுருக்கார், ஜெபிச்சுட்டு இருக்கார். அப்படி ஒரு ஜன்னல் மட்டும் திறந்துருக்கு. அப்படி எட்டி பார்த்தா அதுவும் அவர் காவி உடை போடுறவர். ஒரு காலையில் எழுந்து குளிச்சுட்டு வரான். குளிச்சுட்டு வந்தால் ஜெபத்துக்கு உட்காருவாராம். யோசித்து பாருங்கள், எத்தனை மணிக்கு போனாலும் அவங்க ஜெபிக்கிறவங்களாக இருந்தாங்க. அதனால தான் அவங்களாம் சாதிச்சுட்டு போனாங்க. அதே போல் இந்த தூங்காமல் உழைக்கிறவங்கள போய் பாருங்கள், சாதிப்பாங்க. தூங்குறவங்க என்ன செய்ய முடியாது. கலைஞர் எடுத்துங்களேன், நிறைய பண்ணியிருக்காரு. முதலமைச்சர் எம்ஜிஆர், முதலமைச்சர் கலைஞர், ஜெயலலிதா, இந்த மாதிரி இவங்களெல்லாம் நீங்கள் போய் பார்த்து விசாரிச்சிங்களா? அவங்க வாழ்க்கை வரலாம் பார்த்தீங்களா? அதிகாலை எழுந்திருப்பாங்க. அவங்கெல்லாம் உலகத்துக்காக உழைக்கிறவங்க காலையில் எழுந்திருப்பாங்களாம். நமக்காக உழைக்கிறதுக்கு நம்ம எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறோம்? சரி, இந்த தம்பிங்களா எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறீங்க?
எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறீங்க? உங்களை தானே கேட்குறேன். சரி, இப்படி ஒருத்தர் நீ எத்தனை மணிக்கு எழுந்துப்ப? 9 மணிக்கு, 5 மணிக்கு, 6 மணிக்கு. ஸ்கூல் எத்தனை மணிக்கு? கான்வெண்ட் தானே படிக்கிறேன், கவர்மெண்ட் ஸ்கூல்லையா? அப்போ நீ 9 மணி ஓகே. நீ 8 மணிக்கு போகலாம், ராஜா விட்ட புள்ள நீ. 5:30 ஓகே, 5:30 ஓகே. 6 மணிக்கு பரவாயில்ல. அவன் எங்கடா எரும மாடுன்னு சொல்கிற போகிறாங்கன்னு 5:30 கேட்டான் அவன். 6 மணிக்கு 6 மணிக்கு 6 மணிக்கு 6 மணிக்கு அவனுக்கே டவுட் ஆகுது. 5:30ன்றான். அவனும் தப்பிச்சிட்டான். 5 மணி, 4 மணி இப்படியே கேட்டுக்கிட்ட போனால் ஒருத்தர் ஒன்று சொல்லுவீங்க. ஆனால் உங்கள் மனசு சொல்ல, டே போய் சொல்கிறல்ல அப்படின்னும். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே கவனிங்க. நம்ம நல்லா இருக்கணும்னா, நம்ம எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா என்ன செய்யணும்? எழுந்துக்கணும். உழைச்சா தாங்க உயர முடியும். ஒரு பக்கம் கடவுள் நமக்கு சப்போர்ட் பண்ணுறது தான். இப்போ நான் பாருங்கள், ஒரு கார் போகிறேன்னா இந்த காருக்கு பெட்ரோல் போடணும்ல. இப்போ நம்மாடிங்க வீட்டிலே உட்காந்துக்கிட்டு ஆண்டவர் கொடுப்பார் சோத்துரு போட்டுட்டு இருந்தால் கொடுப்பாரா? அது ஒரு இடம் காட்டுறாரு, போ இங்கே போ அங்கே போங்கிறார். ஓடுறேன்ல, அப்போ அதுக்கு உழைப்பு கொடுக்குறேன்ல, நேரம் இரவெல்லாம் கண்மூடிக்கிறேன்ல, பிரசங்கம் பண்ணுறேன்ல. எத்தனை பிரசங்கம் பண்ணுறேன், அத்தனை பிரசங்கத்துக்கு தான் ஓடினா தான் பிரசங்கம் பண்ணால் தான் காசு. அப்போ இதெல்லாம் வச்சு தான் ஒரு ஊழியம் இல்லை, அப்படி வச்சு தான் லைஃப் உயர்றேன். இப்போ என் கூட வந்து எத்தனை பேர் என்னை பார்த்து போராமப்படுறாங்க. காரணம்னா அவன் சோம்பேறியாக இருக்கான். அவங்க எப்படி வாழ்வாங்கன்னா, விசுவாசியை பிடிச்சிப்பாங்க, வாரமானா ஒவ்வொரு வீடாக போவாங்க, ஹவுஸ் விசிட்டிங் பண்ணுவாங்க, காணிக்குவாங்க, தசமாக வாங்க, இதே வாங்கிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. நம்ம லைஃப் அப்படி அல்ல. கர்த்தருக்காக ஓடுறோம், கர்த்தர் நம்மளை உயர்த்துறாரு, அவ்வளோதான். என்னைக்காச்சும் உங்கள் வீட்டுக்கு வீடு வந்து 1ஆம் தேதி சம்பளம் வாங்குறியா, 5ஆம் தேதி சம்பளம், நீ என்னைக்கு சம்பளம் வாங்குற கேட்டிருப்போமா? சில பாஸ்டர்ஸ்க்குலாம் நீங்கள் எப்போ சம்பளம் வாங்குறீங்க கரெக்டாக தெரியும். எனக்கு யார் எப்போ வாங்குறாங்கன்னா, நீங்கள் வாங்குறியா வாங்கலையா எதுவுமே நீங்கள் கொடுக்கறது தான் தெரியும். அது கூட எவ்வளோ கொடுக்குறீங்களோ எனக்கு தெரியாது. அந்த கவரில் பாஸ்டர் கிட்ட தான் கொடுப்பேன், கர்த்தர் அறிவார். அவங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் யார் என்ன கொடுக்குறீங்கன்னு. இதான் உண்மை. ஏன் அதை பார்க்க விரும்ப மாட்டேன் அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் அதிகமாக கொடுக்குறீங்க, ஒருத்தர் கம்மியாக கொடுக்குறீங்கன்னா, நான் என் சிந்தையில் அதை வந்துட்டு உங்களுக்கு பண்ணுற ஜபம் அதிகமாக கொடுக்குறவங்களுக்கு ஒரு மாதிரி, குறைவாக கொடுக்குறவங்களுக்கு ஒரு மாதிரி என்ன செய்திடக்கூடாது, அப்படி மாம்சத்தில் நடந்துடக்கூடாது என்பதற்காகவே நான் மேக்ஸிமம் அதை பார்க்க மாட்டேன் ஒன்று. ஆனால் இன்றைக்கி வரை நான் எல்லாருக்கும் ஜெபம் பண்ணும்போது எப்படி தான் ஜெபம் பண்ணுவேன், இப்போது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு என்ன செய்யணும், அப்படி தானே பண்ணுறேன். எல்லாருக்கும் அப்படி தானே. யாருக்காக அப்படி பண்ணி குறைவாக பண்ணியிருக்குன்னா, நீ 1 ரூபா கொடுத்தாலும் 100 ரூபா கொடுத்தாலும் 1000 கொடுத்தாலும் 10,000 கொடுத்தாலும் 10 லட்சம் கொடுத்தாலும் இந்த ஜெபம் ஒன்று தான். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அப்போது அதிகாலை தேடுகிறதை யார் விரும்புகிறாரு? கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அப்போ அதிகாலை தேடினா சத்துரு சங்கரிக்கப்படுகிறார். அதிகாலை தேடுனா அவருடைய சத்தத்தை கேட்கலாம். அதிகாலை இயேசுநாதரே போயிருக்கார். அப்போ நம்ம ஏன் போகக்கூடாது? அடுத்தது பாருங்கள், ஆதியாகமம் 18:1. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1வது வசனம். மம்ரே என்கிற சமபூமியிலே நின்று என்னம்மா அவனுக்கு தரிசனமானார். பகலில் உஷ்ண வேளையில், நல்லா கவனிங்க, கூடார வாசலில் உட்கார்ந்திருந்தா கண்கள் ஏறெடுத்து பார்க்கும் பொழுது இதோ 3 தேவதூதர்கள் அவனுக்கு எதிராக வராங்க. இங்கே பார்க்கிற ஆண்டவர் பகல் குளிர்ச்சியான வெளியில் சந்திக்கிறார். இங்கே பார்க்குற 3 புருஷர்னு எழுதப்பட்டிருக்கு. புருஷன் அப்படி அந்த பன்மையில் சொல்கிறாங்க. அப்படின்னா புருஷர் அப்படின்னு மரியாதை கொடுக்குறாங்கனாவே அந்த இடத்துல தேவன் வந்திருக்கிறாருன்னு அர்த்தம். தேவன், தேவ தூதர் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லுவாங்க, புருஷர்கள்னு சொல்லுவாங்க. இங்கே புருஷர்கள்னு சொல்லப்படுது. 3 புருஷர்கள் அவன் முன்பாக இருக்கிறாங்க. அவர்களை கண்டவுடனே எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் உம்முடைய அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம், கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள், ஆமே. இங்கே பார்க்குற 3 புருஷர்கள் வராங்க. அவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க? அப்போ தண்ணீரும் கொடுக்குறாங்க. அது எந்த நேரம்? பகல் நேரமா? பகலில் உஷ்ணமான நேரம். அப்படின்னா என்னவா இருக்கும்? ஒரு 12 மணி 1 மணி
இல்லை 2 மணி 3 மணி அந்த நேரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, உஷ்ணம் அதிகமான நேரம். யாருக்காக பார்க்க வராருங்க? அங்கே யாரை பார்க்க வராருங்க? ஆபிரகாம் சாரால பார்க்க வராரு. அதே வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால் சோதம் குமரா பட்டணம் அழியும் பொழுதும் அப்படி தான் போகிறாரு. அவர்களை கிருபையாக பாதுகாக்கிறாரு. இங்கே ஆபிரகாம் சாரால் அவங்கள பார்க்கும் பொழுது அங்கே தூதர்கள் போகிறாங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மளை அழிக்க நினைக்கல, நம்மளை காப்பாற்ற நினைக்கிறாரு. சோதம் குமரா பட்டணம் அழியுது. அதே போல் புருஷர்கள் போகிறாங்க, அவங்கள பிடிச்சி கூடாரத்தை விட்டு வெளியில் என்ன செய்கிறாங்க? கொண்டு வராங்க. கோபத்தோடு இங்கே போய் அவங்கள அழிக்க நினைக்கிறார் ஆண்டவர். ஆனாலும் அவங்க மேலே ஒரு கரிசனை உண்டாகுது. யார் மேலே? லோத்து மேலேயும் அந்த மனைவி பிள்ளைகள் மேலேயும். உடனே சொல்கிறாரு, உன் ஜீவன் தப்போ. லோத்து ஃபேமிலி பார்த்து என்ன சொல்கிறாரு? உங்கள் ஜீவன் தப்ப ஓடிப்போங்க அப்படின்னாரு. சில நேரத்தில் சிலரை ஓடி போனால் ஓடாது, ஓடி போகாதன்னா ஓடி போயிடும். ஓடிடாதரா, நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா ஓடிடும். சரி, ஓடி போனா என்ன செய்யாது? இங்கே யாரெல்லாம் ஓடி போகிறீங்களோ, நான் ஐயாங்கிறானுங்க, ஏமாவன் ஏத்தாத்த பிடிச்சின்னு உட்காந்துங்கிறானோ, என்னைக்கு ஜூட் அப்படின்ட்டு ஓட போகிறானோ, அவங்க அப்பா அம்மா என்கிட்ட சண்டை போட போகிறாங்களோ, ஐயாவை காலை உடச்சிருவானுவாங்களோ கையை உடச்சிருவானுவாங்களோ தெரியாது. சில நேரத்தில் ஓடி போனால் ஓட மாட்டாங்க. இந்த அம்மாவை ஓடி போனாங்க, கூப்பிட்டு தூதன் சொல்கிறாரு, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ. ஓடணுமா வேணாவா? ஓடணும். உடனே அவன் சொன்னான், அவர் சொல்கிறார், லோத்து சொல்கிறாரு, ஐயா என்னால் அவ்வளோ தூரம் போக முடியாது அந்த மலைக்கு, இங்கே பக்கத்தில் ஒரு மலை இருக்குது, அதுக்கு நான் என்ன செய்கிறேன்? ஓடிப்போகிறேன். ஓகே, தப்பிச்சு போன்ட்டார். சரி பரவாயில்ல, போ, எங்கன்னா ஜீவன் தப்ப ஓடி, இந்த பட்டணத்தில் மட்டும் இருக்காத, சோதம் குமரா பட்டணத்தை அழிக்க போகிறேன், ஓடு அப்படின்னாரு. ஆனால் ஓடுன்னு சொன்னப்போ பின்னிட்டு இன்னொரு வார்த்தையை சொன்னார், பின்னிட்டு என்ன செய்யாத, திரும்பி பார்க்காத, திரும்பி பார்க்காத, ஓடு. ஓடு ஓடு ஓடு, பாவத்தை விட்டு ஓடு, தேடு தேடு தேடு, இயேசுவை நீ தேடு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, நீ பாவத்தை விட்டு ஓடு, திரும்பி என்ன செய்யாத, பார்க்காத. சோதம் குமரா பட்டணத்தை அழிவில் இருந்து அவங்க மேலே ஒரு கிருபை வச்சு மீட்டு எடுக்கிறார், ஓட சொல்கிறாரு. அவங்க போகிறாங்க, எல்லாரும் போயிட்டாங்க. ஆனால் அந்த அம்மா மட்டும் என்ன பண்ணிச்சு? அந்த அம்மா திரும்பி மட்டும் பார்க்காம இருந்திருந்தா லோத்துக்கு நல்ல பேர் கிடைச்சிருக்கும். லோத்துக்கு கெட்ட பேர் வர்றதுக்கு காரணமே அந்த அம்மா தான். அதனால தானே கடைசியில் அந்த பொண்ணுங்க நமக்கு இனி வம்ச வழி என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லைன்னு அப்பாவுக்கு குடியை ஊற்றி தவறான காரியத்தை செய்தாங்க. இன்றைக்கி வரலாம் பைபிளில் அந்த சப்ஜெக்ட் ஒரு தவறான சப்ஜெக்டாக இருக்குது. தகப்பனும் தாயுமாய் தவறு செய்த, தகப்பனும் மகளுமாய் தவறு செய்த ஒரு சப்ஜெக்டாக போயிடுச்சு. இல்லை, காரணம் அந்த அம்மா தான் காரணம். அந்த அம்மா மட்டும் கீழ்ப்படிஞ்சிருந்தா, ஓடுன்னு சொல்லும்போது என்ன செய்யணும்? ஓடாதன்னா நிற்கணும். நம்ம ஆட்கள் ஓடாதன்னா ஓடுது, ஓடுன்னா நிற்குது. கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா? கல்யாணமே பண்ண மாட்டேது, கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாலேயே ஓடி போயிடுது. என்ன வாழ்க்கை இது? இங்கே வந்தால் பாட்டு போடுது, அங்கே போனால் டான்ஸ் போடுது. என்னையா இது? நான் முதல்ல சொல்லிட்டேன், 2 இருதயம். ஒரு இருதயம் கர்த்தருடைய அன்பை மட்டும் வெளிப்படுத்துது, இன்னொரு இருதயம் உலகத்தின் அன்பை என்ன செய்யுது? என்றைக்குமே அப்பா அம்மா நமக்கு தீமையே செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறவங்க பிள்ளைங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. பத்தே ஒன்று கை தூக்குதா பாரு. சோறே போடாதீங்க எதுக்குமே. நானும் மண்ணனை வாங்கி ஊற்றி கொளுத்திடணும் எல்லாத்தையும். அப்பா அம்மா எனக்கு தீமை செய்ய மாட்டாங்கன்னு நம்பணும் ஐயா. உன்னை பெற்று வளர்த்து உருவாக்கி இதை என் பிள்ளைய நான் இப்படிலாம் இருக்கணும்னு நினச்சா அது உன்னை பிடிச்சிக்குது. அந்த அம்மா அப்பா ரத்த கண்ணீர் வடிக்குது. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கீழ்ப்படியாத்து, தேவனை தேடாத்து, வேஷம்.
வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான். ஆஸ்தியை அவனியில் மலை போல குவிக்கிறான், ஆனாலும் யார் அதை வாரிக்கொள்வார் அறியாமல் இருக்கிறான். உலக முழுவதையோ நீ ஆதாயமாக்கினாலோ, உலக முழுவதையோ நீ ஆதாயமாக்கினாலோ, உந்தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினாலே லாபம் ஒன்றும் உனக்கில்லையே, லாபம் ஒன்றும் உனக்கில்லையே. பொல்லாத காலம் இது, பொல்லாத காலம், பொல்லாத காலம் இது, பொல்லாத காலம். புவி வாழ்வு மனிதனின் நிலையில்ல வாழ்வென புரியாதோ மனிதனோ தெரியாமல் வாழ்கிறான். பொல்லாத காலம் இது, பொல்லாத காலம், பொல்லாத காலம் இது, பொல்லாத காலம். பாவத்தின் சம்பளம் மரணமே, தேவ கிருபையோ நித்திய ஜீவனே. பாவத்தின் சம்பளம் மரணமே, தேவ கிருபையோ நித்திய ஜீவனே. வா வா ஓடிவா இயேசுவிடம் ஓடிவா, வா வா ஓடிவா இயேசுவண்டை ஓடிவா. பாவத்திற்காக ரத்தம் சிந்தினாரே, உன் ஜீவனையே ரட்சிக்க தன்னையே தந்தாரே. பொல்லாத காலம் இது, பொல்லாத காலம், பொல்லாத காலம் இது, பொல்லாத காலம். அவரை தேடி வந்த வாழ்க்கை மாறும். உன் பாவத்துக்காக ஜீவனையே கொடுத்தார், உனக்காக ரத்தம் சிந்தி தன்னையே தந்தார். ஒரு அப்பா அம்மா செய்ய முடியாத தியாகத்தை அவர் செய்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, உன் தாயும் தகப்பன நல்லது செய்வாங்கன்னு என்ன செய்யணும்? நம்பினா அந்த நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் அப்பா அம்மாவை நம்புகிறாங்க? நம்புறதே கிடையாது. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, நம்பிக்கை அற்றவர்களா நீங்கள் நான் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அவரை நம்பணும். ஆமென். அவரை நம்பினால் நம்மை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அப்போ சோதோம் குமரா பட்டணத்தை அழிதுன்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ளே ஒரு குடும்பம் இருக்குது, நினச்சிருந்தா அவங்கள அழிச்சிருக்கலாம். அந்த இரக்கம் இன்னைக்கு உங்கள் மேலேயும் அந்த இரக்கம் இருக்குது. உங்களை பாதுகாக்க விரும்புகிறாரு, உங்களை அழிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, நான்காவதாக பாருங்கள், ஒரு காரியம் சொல்கிறேன். 4-5 பாயிண்ட் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். கடைசியாக பாருங்கள், ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 24-25 வாசிங்க. நம்ம எல்லாரும் யாக்கோபு போராடி மேற்கொண்டார், அப்படிதான் நம்ம எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் வாசிங்களேன், யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான், பொழுது விடியும் அளவும் அவனை மேற்கொள்ளாததை கண்டு தொடை சந்தை தொட்டான். யாக்கோபினுடைய தொடை சந்து சுளிக்கற்று. அல்லேலூயா. யாக்கோபு எப்போ வரலாம் போராடுறாரு? அவர் சொல்கிறார், அந்த தூதன் சொல்கிறாரு, பொழுது விடியும் அளவும். இப்போ பொழுது விடிஞ்சிடுச்சு, பலப்பெல்லாம் ஆயிடுச்சு, நான் போகிறேன் என்னை விடியாங்கிறார். ஆனால் அவர் என்ன செய்யலை? விடலை. நியாயமானபடி யாக்கோபுக்கிட்ட ஆண்டவர் ஏன் வந்தார் அப்படின்னா, யாக்கோபுக்கு பயம். என்ன பயம்? என்ன பயம்? ஏசா நம்மளை என்ன செய்திருவார்? கொலை செய்திருவார் என்ற பயம். இப்போ அவருக்கு ஒரு அடைக்கலம், ஒரு ஆறுதல் வேணும். அந்த ஆறுதலுக்காக தான் ஆண்டவர் தேடி வந்துட்டு, எப்பா யாக்கோபு என்ன பண்ணாத, பயப்படாதடா, நான் இருக்கிறேன்டா உன் கூட, நீ போடா, ஏசு அவனை கொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் வந்திருப்பார் போல தெரியுது. ஆனால் இவருடைய ஜபம் அவரை போக விடலை. இப்போ இவர் இதான சமயம் பிடிச்சிட்டார் பாருங்க. உள்ளே வந்திருக்கிறது கர்த்தர்னு கண்டுபிடிச்சிட்டாரோ என்னவோ தெரியல, அவருக்கு ஏதோ வெளிப்பாடு கிடைச்சிருக்கு. அதனால தான் பாருங்கள், அவர் போக விடலை. அவர் சொல்கிறார், என்னை போக விடுங்கிறாரு. அவர் சொல்கிறாரு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய
போகவிட. அப்படின்னா என்ன தெரியுமா, இந்த யாக்கோபு எப்படி தெரியுமா ஜெபம் பண்ணியிருக்காரு? அதிகாலையில் ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்களேன். ஓசியா 12:3-4 வாசிங்களேன். ஓசியா 3:4. அவன் தாயின், அதிலே வாசிமா 3:4, 12:3-4. இஸ்ரவேல் புத்திரர் அநேக நாள் ஏமா 12:3-4 அதானே படிக்கிறேன். ஐயோ 3 நாள்னா அதுக்கு போயிட்டியா நீ? அவன் தாயின் கர்ப்பத்தில் யாருடைய குதிகாலை பிடிச்சான்? ஏசாவுடைய குதிகாலை பிடித்தான். அந்த பழக்கம் தான் என்னவோ தெரியல, தேவதூதருடைய காலை பிடிச்சிட்டான். சிலர் சொல்லுவாங்களே பழக்க வழக்கம். ஒரு தமிழ் ஆசிரியர் பாடம் நடத்தினாராம். என்ன ஆசிரியர்? அடிக்கடி சொல்லியிருக்கேன், இப்போ சொல்கிறேன், பழக்க வழக்கத்துக்காக சொல்கிறேன். தமிழ் வாத்தியார் பாடம் நடத்துகிறார். வாழைப்பழம் வழுக்கி கீழே விழுந்து செத்தான், அதான் சப்ஜெக்டு. இப்போ ஒரு பையனுக்கு சொல்லி கொடுக்குறார், வாழைப்பழம் வழுக்கி கீழே விழுந்து செத்தான்னு சொல்லி கொடுத்தார். அவன் படித்தான். அந்த நேரம் பார்த்து என்ன பண்ணிட்டார், அந்த ஸ்கூலுக்கு டிஓ வந்துட்டார். அவர் என்ன பண்ணாருன்னா, முன்னாடி வரிசையில் அவனை உட்கார வச்சிட்டார். அவன் கரெக்டாக சொல்லணும். அவனை எழுப்பிட்டார். ஏற்பின உடனே, டேய் தம்பி, வாத்தியார் இப்போ போர்டில் பாடம் நடத்திருக்காருல, ஆமாம் எழுதியிருக்குல்ல, அதை என்ன எழுதியிருக்கு சொல்லு அப்படின்னார். உடனே அவன் சொன்னான், வாழைப்பழம் வைக்கி கீயே வீந்து செத்தான் அப்படின்னா. உடனே டிஓ வந்து இப்படி வாத்தியாரை பார்த்தார். என்னையா அப்படின்னாரு. உடனே வாத்தியார் சொல்றாரு, வாய்க்க சார். பழக்க வழக்கத்துக்கு வாத்தியார் என்ன சொல்றாரு இப்போ? அதெல்லாம் வாய்க்க சார் அப்படின்னாரு. இந்த வாய்க்குமே வேணாம், கரெக்டாக வருவோம். அல்லேலூயா. ஏற்கனவே இருந்ததெல்லாம் போதும். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இப்போ இங்கே பாருங்க, பிறக்கும் பொழுது எதை பிடிச்சிட்டு வந்தானா? குதிகாலை பிடிச்சிட்டு வந்தான். இங்கேயே ஜெபிக்கும் பொழுது யார் காலை பிடிச்சிட்டான்? பழக்கம் பாருங்க, மாறல பாருங்க, காலை பிடிச்சிட்டான், விட்டுவே இல்லை. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய போக விட. ஆனால் இங்கே ஜபத்தை பாருங்க எப்படி பண்றாரு பாருங்க. வாசிங்களேன், வாசிமா அதுலயே 12:3-4. அவன் தூதனானவரோடு போராடி மேற்கொண்டு அவரை நோக்கி கெஞ்சினான். போதும். அவன் எப்படி ஜெபம் பண்ணினானா? அவரை நோக்கி போராடி கெஞ்சினான். அல்லேலூயா. மன்றாடினான். அதிகாலையில் யார் ஒருவருக்கு இந்த காரியம் நடக்காது, இது கிடைக்காது, இது வாய்ப்பே இல்லைன்னு ஒன்று சொன்னாங்களா, நீ அதிகாலை கண்ணீரோடு கெஞ்சுவாயானால் அவர் உனக்கு செய்ய வேண்டியதை செய்வார். அல்லேலூயா. எது கிடைக்காது, எது வராதுன்னு சொல்றாங்களோ அது வரும். அது கிடைக்காதுன்னா கிடைக்கும், அது வரும். அப்படியா? வரும். உலகத்தான் சொல்லலாம் வராதுன்னு, ஆனால் அவர் சொல்லுவார் வரும். ஆனால் நீ செய்ய வேண்டியது கெஞ்சு. அதான் நான் காலையில் அங்கே சொன்னேன், நீ கெஞ்சு கொஞ்சு, ஏதோ ஒன்று பண்ணு. யாரை பார்த்து கெஞ்சு? கர்த்தரை பார்த்து கெஞ்சு, அவரை பார்த்து கொஞ்சு. அவரை பார்த்து என் ராஜா, என் லட்டு, என் சவரம், என் செல்வமே, என்னுடைய சூரியனே, என் அழகே, என் மாதன பலமேன்னு வர்ணிச்சு பாரு, நன்மை வரும். ஆனால் அதே நேரத்தில் அவர் சமூகத்தில் கெஞ்சிப்பாரு, கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. நீ கெஞ்சினாலும் கைவிட மாட்டார், கொஞ்ச நாளும் கைவிட மாட்டார். அதை விட்டுட்டு, ஆண்டவரே என் புருஷன் சரியில்லை, ஆண்டவரே அவன் குடிச்சிட்டு வரான், ஆண்டவர் அடிக்கிறான், ஆண்டவர் அவனுக்கு காலை ஒடிங்க கையை ஒடி, ஐயா சச்சன்னு ஓடிப்படுவார். உன் வீட்டுக்கே வரமாட்டார். அப்பா இதுக்கிட்டே மாட்டின நம்ம ஓடிப்படுவார். நீ காலங்காத்தால் எழுந்து உன் புலம்பல் என்ன பண்ணு, நிறுத்து. அதை நிறுத்திட்டு அவரை புகழ், என் ராஜா, என் எஜமானனேன்னு புகழ்ந்து பாரு. இல்லையா அழு, கெஞ்சு, அப்பா நான் பாவி ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, உலகம் இப்படி சொல்லுது ஆண்டவரே, இது கிடைக்காது, இது செய்யாது, இது நடக்காது, உன் வாழ்க்கை அவ்வளோதான்னு சொல்கிறாங்க, ஆனால் நான் உண்மை நம்பி இருக்கிறேன், எனக்கு கிடைக்கும், நீர் செய்வீர், எனக்கு தருவீர் என்று நம்புகிறேன்னு காலை பிடிச்சிரு. உன்னை விட்டு போகவே மாட்டார்.
நீ எதிர்பார்க்கிறத கிடைக்கும்படி செய்வார். அல்லேலூயா. அதனால தான் என்னவோ தெரியல, யாக்கோபை இவ்வுலகம் பலவிதமாய் பேசினது, திருடனது, எத்தனைச்சு, ஏமாத்துக்காரன் என்னவோ சொன்னாங்க. ஆண்டவர் அவனை பார்த்து, டேய் நீ தேவ பிரபுடானாரு, நீ தேவனுடைய தூதர்களை ஆளுகை செய்ய பிறந்தவன்டா, நீ தேவ பிரபுன்னு சொல்லிட்டு அவனுக்கு பேர் வச்சார், இஸ்ரேல்னு பேர் வச்சார் அவனுக்கு. அல்லேலூயா. இஸ்ரேல் என்று சொன்னால் தேவ பிரபுன்னு அர்த்தம். இன்னைக்கும் அவர் பேர்ல ஒரு நாடு இருக்கு. அதிகாலையில் நீ எழுந்து மன்றாடினா உனக்கு கூட ஒரு நாடு தருவார். சிலர் சொல்லுவாங்களே, ஊரை விட்டு ஊர் வந்தான், ஊரை விட்டு ஊர் வந்தான், அந்த ஊரே நீ வாங்கிடுவ. தெரியுமா உனக்கு? உனக்கு எவனா ஒருத்தன் ஊரை விட்டு ஊர் வந்தான்னு சொல்லிட்டானா, நேரவா இந்த பலிபீடத்தில் முழங்கால் படிட்டு 2 கையும் உயர்த்து, எப்பா என்னை ஊரை விட்டு ஊர் வந்துட்டான்னு அடிக்கடிக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆண்டவரே நீதான்பா இதை பார்த்துக்கணும், என்னை ஆசீர்வதிங்கன்ட்டு போயிடு. இந்த சொன்னாங்களே முதல்ல அவங்க வீட்டை விலைக்கு வாங்கிடுவேன். இதே ஆமேன் வரதை பற்றியா ஒன்று கூட நம்பிக்கை இல்லை பாரு. என்னத்தை நான் சொல்லி நம்பணும். எவன் சொன்னா அவன் வீட்டை விலைக்கு வாங்கிடுவேன். நீ ஏன் தெரியுமா? உன் கூட இருக்கிறவர் யார் தெரியுமா? இந்த உலகத்தை படைச்சவர், வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி. நீ நம்பு அவரை. அல்லேலூயா. உங்களை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, யாக்கோபு போராடினார், கெஞ்சினார். அதனால தான் அவருடைய வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய உயர்வு. அப்போ அதிகாலையில் எழுந்து நீங்களும் நானும் ஜெபித்தா நம்முடைய பாவம் என்ன செய்யப்படும்? நம்ம மேலே கோபம் இருந்தால் என்ன செய்திருவார்? மன்னிச்சிருவார். அல்லேலூயா. ஒரு பட்டணமே அழியிறதா இருந்தாலும் நம்மளை என்ன செய்வார்? காப்பாற்றுவார். அல்லேலூயா. அவர் ஓடுன்னு சொன்னால் ஓடிடணும், நில்லுன்னா நிற்கணும். அல்லேலூயா. கீழ்ப்படியாமல் போனால் நம்ம தான் அழிஞ்சிருவோம். அவர் சமூகத்தில் கெஞ்சுகிற அனுபவம் இருந்தால் காலையில் எழுந்து வாழ்க்கையில் எதெல்லாம் அந்த உலகம் மனிதர்கள் இது கிடைக்காது நீ உயர மாட்டேன்னு சொல்கிறாங்களோ அவங்க முன்பதாக கர்த்தர் உன்னை உயர்த்துவார். எழும்பி நிற்கலாமா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே,